पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। ॐ व्यासं वसिष्ठनप्तारं शक्ते पौत्रमकल्मषं पराशरात्मजं वन्दे सुखतातं तपोनिधिं। व्यासाय विष्णुरूपाय व्यासरूपाय विष्णवे नमो वै ब्रह्मनिधये वासिष्ठाय नमो नमः। ॐ गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ यो ब्रह्माणं विदधाति पूर्वं यो वै वेदांश्च प्रहिणोति तस्मै तदेवमात्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं। यं ब्रह्मा वरुणेन्द्ररुद्रमरुतः स्तुन्वन्ति दिव्यैस्तवैः वेदैः साङ्गपदक्रमोपनिषदैः गायन्ति यं सामगाः ध्यानावस्थिततद्गतेन मनसा पश्यन्ति यं योगिनः यस्यान्तं न विदुःसुरासुरगणाः। देवाय तस्मै नमः देवाय तस्मै नमः। ॐ श्रीकृष्णाय परमात्मने नमः। श्रीकृष्ण कृष्ण कृष्ण। ॐ नारायणः परो व्यक्तात् अण्डमव्यक्तसम्भवम् अण्डस्यान्तस्मिन् लोकाः सप्तद्वीपा च मेदिनी। ஓம். எல்லாருக்கும் நமஸ்காரம். நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது பகவத்கீதையில 18வது அத்தியாயம் மோட்ச சந்நியாச யோகம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதுல பாத்தீங்கன்னா நம்ம 3வது ஸ்லோகத்துக்கான விசாரம் சங்கர பாஷ்யம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அர்ஜுனன் பாத்தீங்கன்னா கேள்வி கேட்டிருக்கான், சந்நியாசம்ன்ற சப்தத்துக்கு என்ன அர்த்தம், தியாகம்ன்ற சப்தத்துக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு. அதுக்கு ஆச்சாரியார் என்ன பண்றார், கிருஷ்ண பரமாத்மா பதில் சொல்லும் போது மொத்தம் 2வது ஸ்லோகத்துல ஒரு 2 பட்சம், 3வது ஸ்லோகத்துல ஒரு 2 பட்சம், 4 பாசிபிலிட்டிஸ் பாத்தீங்கன்னா சந்நியாசத்துல இருக்கு. இந்த 4மே பாத்தீங்கன்னா எந்த சந்நியாசம் அப்படின்னு கேட்டீங்கன்னா வியாவகாரிக சந்நியாசம் அப்படின்ற பேர்ல சொல்லப்படுது. இதை பாத்தீங்கன்னா வேற விதத்துல சொன்னோம் அப்படின்னா என்ன பண்ணலாம், விவிதிஷா சந்நியாசம். இது வேற வேணாம், விவகாரிக சந்நியாசம்னு வச்சுக்கிட்டீங்கன்னா போதும். ஏன்னா விவிதிஷா சந்நியாசம் கூட பாத்தீங்கன்னா கொஞ்சம் அப்கிரேட் பண்ணது. அதுக்கப்புறம் வியாவகாரிக சந்நியாசம் இல்லாம வேற என்ன சுவாமி இருக்கு அப்படின்னா பாரமார்த்திக சந்நியாசம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. பாரமார்த்திக சந்நியாசம்ன்றது பாத்தீங்கன்னா சந்நியாசம் வெளியில இருக்காது. யாரெல்லாம் ரமண பகவான் மாதிரி பாத்தீங்க அப்படின்னா பிரம்மத்திலேயே நிலை பெற்றவங்களோ ஸ்வரூபத்துல அவங்களுக்கு பேர் பாத்தீங்கன்னா பாரமார்த்திக சன்னியாசிகள்னு பேரு, ஞானி புருஷர்கள். அப்ப நாங்கள்லாம் பாத்தீங்கன்னா இப்ப நான் சன்னியாச ஆசிரமம் ஸ்வீகாரம் பண்ணிக்கிட்டு நான் இருக்கேன். யாரெல்லாம் பாத்தீங்கன்னா தண்ட சந்நியாசம் எடுத்துக்கிட்டு காவி வஸ்திரம் உடுத்தி பேரை மாத்தி விரஜா ஹோமங்கள் பண்ணி இருக்கோமோ, ஒரு குட்டியால வாசம் பண்றோமோ, இவங்களுக்கு எல்லாத்துக்கும் பேர் என்ன பேருன்னா வியாவகாரிக சந்நியாசிகள் அப்படின்னு பேர். இவங்களை பத்தி தான் பாத்தீங்கன்னா இந்த 4 பட்சங்கள் பாத்தீங்கன்னா 4 பாசிபிலிட்டிஸ் சொல்லப்பட்டிருக்கு. இதுல சொல்லும் போது பாத்தீங்கன்னா என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல் பட்சம் எதுனா, சில பேர் சொல்றாங்க காமிய கர்மங்களை தியாகம் செய்தல் எதுவோ அதுதான் சந்நியாசம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சொல்றாங்க. காமிய கர்மங்களை விட்டுட்டோம் அப்படின்னாவே பாத்தீங்கன்னா அது சந்நியாசம் அப்படின்னு. 2வது பட்சம் என்ன சொல்றாங்கன்னா, இல்ல சர்வ கர்மங்களோட பலனை தியாகம் பண்றதுதான் பாத்தீங்கன்னா அதான் தியாகம் சந்நியாசம் அப்படின்னு 2வது பட்சம். எல்லா கர்மத்தோட பலன்களையும் தியாகம் செய்த. 3வது பட்சம் என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா,
இல்ல கர்மம் வந்து பாத்தீங்கன்னா தோஷத்தை உடையது, கர்மம் பந்தப்படுத்தக்கூடியது. அதனால வந்து பாத்தீங்கன்னா எல்லா கர்மத்தையுமே விட்டுறது, லிட்ரலாவே விட்டுறது. அதை வந்து பாத்தீங்கன்னா பண்ணவே கூடாது, வாஸ்தவத்துல கர்மத்தையே முழுசா தியாகம் பண்றது அப்படின்னு 3வது பட்சம். 4வது பட்சம் வந்து பாத்தீங்கன்னா இல்ல யஜ்யம் தானம் தபஸ்ன்றது வந்து பாத்தீங்கன்னா தியாகம் பண்ணக்கூடாது அப்படின்னு 4வது பட்சம். மொத்தம் 4 பட்சங்கள் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்றோம், நம்ம புரிஞ்சுக்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சாமி நாங்கெல்லாம் கிரகஸ்தர்களா இருக்கோம், வானப்பிரஸ்தர்களா இருக்கோம், சன்னியாசத்தை பத்தி விசாரம் எங்களுக்கு எதுக்கு சுவாமி அப்படின்னு யாராவது கேள்வி கேட்டீங்கன்னா, உடனே மெசேஜ் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு 2-3 நாளாக வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் மெசேஜ் போடுறாங்க, நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா பேசுறாங்க, சுவாமி இது எங்கேயோ இருக்கே சுவாமி அப்படின்னு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா இதுல முதல் பாசிபிலிட்டிஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, 3 பட்சத்தை வந்து பாத்தீங்கன்னா நம்ம பண்ணினாவே நம்ம வந்து பாத்தீங்கன்னா எம் சந்நியாசமிதி பிராகு யோகம் தம் வித்தி பாண்டவன் 5வது சாப்டர்ல சொல்றார் கிருஷ்ணர். சந்நியாசம் என்று எதை சொல்கிறோமோ அதையே யோகம் என்று அறிந்து கொள்வாயாக. அப்போ என்ன மாதிரி சன்னியாசியா இருக்கணும் அப்படின்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா என்ன பண்ணலாம், 3 பாசிபிலிட்டிஸ் வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஃபாலோ பண்ண முடியும். முதல் காமியானாம் கர்மனாம் நியாசம் சந்நியாசம் கவயோ விதுகு. சந்நியாசம்ன்றது என்ன அர்த்தம், வெளியில போடுற வஸ்திரம், தாடி வச்சுக்கிட்டு, மீசை வச்சுக்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா கொண்டை வச்சுக்கிட்டு, ருத்ராட்சத்தை போட்டு, பட்டைய திருப்புன்றத்தை போட்டு, பேரை மாத்திக்கிட்டு அது சன்னியாசமா? அது இல்லை. அப்ப கிரகஸ்தாசிரமத்துல இருக்கும் போதே நீங்க வந்து என்ன பண்ணலாம், முதல் பாசிபிலிட்டிஸை வந்து அப்ளை பண்ண முடியும். நான் பண்ற எல்லா கர்மத்தையும் வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரார்ப்பணம் பண்றேன் அப்படின்னு, காமிய கர்மத்தையே நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு ஒரு நிச்சயம் பண்ணிக்கங்க. எதையும் ஆசைப்பட்டு வந்து பாத்தீங்கன்னா இந்த கர்மத்தை நான் செய்ய மாட்டேன், என்னோட டியூட்டியை மட்டும் பண்ணுவேன் அப்படின்னு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இது வந்து பாத்தீங்கன்னா முதல் பாசிபிலிட்டிஸ், இதையும் பண்ண முடியும். 2வது சர்வ கர்ம பல தியாகம் பிராகு தியாகம் விசக்ஷணகா. 2வது பட்சம் சொல்லும் போது என்னது, எல்லா கர்மத்தோட பலன்களையும் வந்து பாத்தீங்கன்னா பகவானுக்கு அர்ப்பணம் பண்றது. அப்போ காமிய கர்மத்தை வந்து பாத்தீங்கன்னா வர்ஜனம் பண்ணிடணும், விட்டுறணும். அதுக்கு அடுத்தது மத்தம் இந்த சரீரத்துல நடக்கக்கூடிய எல்லா கர்மத்தையும் காயா வாச்சா மனசா எந்த கர்மங்களை எல்லாத்தையும் பண்றோமோ அந்த கர்மங்களோட பலன்களை எல்லாத்தையும் பகவானுக்கு அர்ப்பணம் பண்றது. எல்லா கர்மங்களையும் காலையில எந்திரிச்சதுல இருந்து ராத்திரி படுக்கிற வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா சுவாமிகிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒப்பு கொடுத்துக்கிட்டே இருக்கிறது. சுவாமி நான் பண்றது இதெல்லாம் உனக்கு உனக்கு அர்ப்பணம், உனக்கு அர்ப்பணம், உனக்கு அர்ப்பணம், பலன் எதுவுமே எனக்கு வேணாம், நீயா பார்த்து எதை கொடுத்தாலும் சரி அப்படின்னு பண்றது. இது எங்க இருந்து வேணாலும் பண்ண முடியும். 2வது பாசிபிலிட்டி. 3வது வந்து பாத்தீங்கன்னா கர்மத்தையே தியாகம் பண்றதுக்கு பாத்தீங்களா, இந்த கர்மத்தையே தியாகம் பண்றது தான் நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க சன்னியாசம்னு. இதை தூக்கி ஓரமா வச்சிருங்க. இந்த 3வது பட்சத்தை நீங்க அடாப்ட் பண்ண வேண்டாம். 4வது பட்சம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, யஜ்யம் தானம் தபக்கர்ம ந தியாஜ்யம் இது சாப்பரே. 4வது பட்சம் யஜ்யம் தானம் தபஸ் வந்து பாத்தீங்கன்னா விடாம பண்ணிக்கிட்டே இருக்கணும், ஆசை இல்லாம. அதை முன்னாடியே சொல்லியாச்சு. ஆசை இல்லாம வந்து பாத்தீங்கன்னா யஜ்யம் தானம் தபஸ வந்து பாத்தீங்கன்னா மனநத்தோட சூக்ஷ்ம மனனம் பண்ற வரைக்கும், நேத்தி பண்றதை ஆரம்பிக்கிற வரைக்கும் நீங்க என்ன பண்ணி ஆகணும், இதை பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்ப இந்த 3த்தையும் நீங்க பண்ணினீங்கன்னாவே வந்து உங்களுக்கு என்ன ஆயிடும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சந்நியாசம் நீங்க எங்க வேணா இருந்துக்குங்க, வானப்பிரஸ்தனா இருங்க, கிரகஸ்தனா இருங்க, இல்ல பிரம்மச்சாரியா இருங்க, இல்ல சன்னியாசியா இருங்க, இந்த 3த்தையும் அப்ளை பண்ணீங்கன்னா நீங்க வந்து பாத்தீங்கன்னா சன்னியாசின்னு அர்த்தம். இதை வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏன் இந்த 4வது பட்சம்னு ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா, 3வது ஸ்லோகத்துல முதல் லைன் கர்மத்தையே தியாகம் பண்ணுதல். இந்த கர்மத்தையே தியாகம் பண்ணுதல்ன்றது வந்து பாத்தீங்கன்னா இப்ப நிறைய இடத்துல சாதுக்கள் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து அது மாதிரி பண்றாங்க. எல்லாத்தையும் விட்டுட்டு வந்து நின்னீங்க அப்படின்னா பியூரிஃபிகேஷனே நடக்காது. இப்ப யாருமே சொல்லி கொடுக்கறது இல்லை. என்னன்னு கேட்டீங்கன்னா, நீ முதல்ல கொஞ்ச நாள் வந்து பாத்தீங்கன்னா கர்மயோகம் பண்ணு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சொல்லி கொடுத்து அவனுக்கு பாவத்தை கிரியேட் பண்ணி சுத்திகரணம் ஆனதுக்கு பிறகுதான் கர்மத்தை விடணும். நீங்க முதல்லயே ஏனிய விட்டுட்டீங்க, தோணிய விட்டுட்டீங்கன்னா கரையேற முடியாது இல்ல. அப்ப வந்து பாத்தீங்கன்னா பியூரிஃபிகேஷன் பண்ண வேண்டிய கர்மத்தை பண்ணியே ஆகணும். அப்ப யாராவது ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா வந்தோட சன்னியாசம் எடுத்துக்கிற அப்படின்னு எடுத்தோன்னு வந்து பாத்தீங்கன்னா சன்னியாசத்தை எடுத்துட்டாரு அப்படின்னா, சர்வ கர்மங்களையும் தியாகம் பண்ணிட்டார் அப்படின்னா அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா சித்த சுத்தியானது உண்டாகவே உண்டாகாது. அது தாமச தியாகம் அப்படின்னு ஆகும். அப்ப எல்லா கர்மத்தையும் எப்ப சுவாமி விடணும் அப்படின்னா, ப்ராசஸ்ல வந்து பாத்தீங்கன்னா முதல்ல 3 பாசிபிலிட்டிஸ் அப்ளை பண்ணி மனசு நல்லா சமநிலைக்கு வந்து நல்லா சிரவண மனனம் போய்
அந்த நிதித்தியாசனத்துக்கு போறதுக்கு முந்தின ஸ்டெப் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த 3வது ஸ்லோகத்துல சொல்லியிருக்குல்ல, தியாஜ்யம் தோஷமித்யேகே கர்ம பிராகுர் மனிஷினகன் இருக்குல்ல, அதாவது கர்மமே தோஷம் அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா சித்த விக்ஷேப ஹேத்துவாத், சித்தத்தை விக்ஷேபம் பண்றது அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா 6:3 சொல்லப்பட்டது மாதிரி நீங்க சமநிலையை அடைஞ்சிட்டீங்க அப்படின்னா எல்லா கர்மத்தையும் விட்டுட்டு பேசாம வந்து பாத்தீங்கன்னா அகம்னு நிதித்தியாசனத்தை உட்காரும். அப்ப நிதித்தியாசனத்துக்கு முந்தின ஸ்டெப் தான் வந்து பாத்தீங்கன்னா சர்வ கர்ம சந்நியாசம் ஒருத்தருக்கு சம்பவிக்கும். மீதி இருக்கிற 3 பாசிபிலிட்டிஸையும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணணும், இங்க இருக்க நம்ம எல்லாரும் அப்ளை பண்ண முடியும். இது எங்க சுவாமி இருக்கு, ஏன் என்னது, ஏன் நீங்க வந்து பயப்படுறீங்க எல்லாத்துக்கும்? இப்ப நீங்க பாடம் முடிக்கும் போது நம்ம என்ன பண்றோம், காயன வாச்ச மனசேந்திரியர்வா புத்தியாத்மனாவா பிரகிருதிய சுபாவா சொல்றோமா. நான் என்ன பண்றேன், ஆரம்பிக்கும் போது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு நிமிஷம் வந்து சுவாமிகிட்ட வந்து பாத்தீங்கன்னா சுவாமி நீங்க பேசுங்க சுவாமி அப்படின்னு நான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிராக்டிஸ் கொடுக்குறேன்ல, நானு நீங்க பேசுங்க சாமி, என்னோட வாக்கு வந்து நீங்க, என்னோட மனசு நீங்க, என்னோட புத்தி நீங்க, என்னுடைய பிராணன் நீங்க, எனக்குள்ளார இருக்கிற சைத்தன்யமாவும் நீங்க தான் இருக்கீங்க. அப்ப நீங்களே பேசுங்க சுவாமி, நான் பேசல சாமி, நீங்களே பேசுங்க சுவாமி, பாடம் எடுங்க நீங்களே அப்படின்னு சொல்லிடுறேன். முடிக்கும் போது என்ன பண்றேன், காயன வாச்ச மனசேந்திரியர்வா அப்படின்னு சொல்லி பரபிரம்மா அர்ப்பணமஸ்து அப்படின்னு முடிச்சிடுறேன். அப்போ ஆரம்பிக்கும் போதும் பகவானுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பிக்கிறேன், முடிக்கும் போதும் பகவானுக்கு முடிக்கிறேன். அப்ப நடுவில் இருக்கிறதுல எனக்கு என்ன ப்ராப்ளம்? இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு மனசுல ஒரு SMS தட்ட முடியாத நமக்கு பகவானுக்கு, நம்ம பண்ற எல்லா காரியத்துக்குள்ளாரையும் வந்து பகவானை வந்து உள்ள கொண்டு வர முடியாத, நல்லா கொண்டு வர முடியுமே. இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இது எங்கயோ இருக்கு, நான் எப்படி பண்றது, இது எப்ப முடியும், இது என்ன முடியும், இதெல்லாம் எதுக்கு புலம்பல்? இந்த புலம்பல்லாம் ஏன் பண்ணணும்? யாராவது உங்களை வந்து அடிச்சாங்களா, நீங்க சமர்ப்பணம் பண்ணக்கூடாது அப்படின்னு யாராவது தடுத்து நிப்பாட்டினாங்களா? அப்படிலாம் ஒண்ணு இல்லை. இப்ப பாடம் சொல்லி கொடுக்குறேன், நம்ம கீதால தெளிவா இருக்கு. அப்ப என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா நம்ம தான் முயற்சி பண்ணி என்னன்னா பிராக்டிஸ்ல கொண்டு வரணும். ஒவ்வொரு காரியத்திலையும் வந்து பாத்தீங்கன்னா பண்ணணும். இந்த நாகா பாபாக்கள்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா டிராவல் பண்ணும்போது நான் பார்த்திருக்கேன், நாகா பாபாக்கள் வந்து பின்னாடி ஒரு அக்னி குண்டம் வச்சிருப்பாங்க. அந்த ஜோம்படியில இருக்கிற சன்னியாசிகள்கிட்ட பாத்தீங்க அப்படின்னா எதா இருந்தாலும் அக்னிக்கு வந்து பாத்தீங்கன்னா அர்ப்பணம் கொடுக்குறாங்க. ஒரு டீயை குடிப்பான். நீங்க எங்க வேணாலும் கடையில வந்து பாத்தீங்கன்னா யாராவது வந்து அவனுக்குலாம் ஆச்சார அனுஷ்டானம்லாம் இல்லை, அவன்லாம் ருத்ர அவதாரம். அந்த நாகா சன்னியாசி என்ன பண்ணுவான் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு டீயை கொடுத்தீங்க அப்படின்னா அந்த டீ எடுத்து என்ன பண்ணுவான், ஒரு இந்த விரல மோதிர விரலை விட்டு அந்த டீக்குள்ளார விடுவான், கையை விரலை விட்டுட்டு வந்து பாத்தீங்கன்னா பம் பம் போலே அப்படின்ட்டு வந்து பாத்தீங்கன்னா அதை வந்து சுவாமிக்கு அர்ப்பணம் விட்டுருவான். எதை பண்ணினாலும் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றது, பம் பம் அடிக்கிறது கஞ்சா அடிக்கும் போது கூட வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா பம் பம் போலே அப்படின்ட்டு போவான். அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா பண்ற ஒவ்வொரு காரியத்திலையும் என்ன பண்ண முடியும் அப்படின்னா அர்ப்பணம் கொடுக்க முடியும். நீங்க எந்த காரியம் பண்ணாலும் ஈஸ்வர அர்ப்பணம், நான் பண்ணல, நீதான் பண்ற, எனக்கு ஒண்ணு வேணாம், நீயா பார்த்து ஏதாவது பிரசாதம் கொடுத்தா போதும், எனக்கு வந்து பாத்தீங்கன்னா எந்த டிமாண்டும் இல்லை அப்படின்னு நீங்க வந்து பாத்தீங்கன்னா 3 பட்சத்தையும் அடாப்ட் பண்ண முடியும் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அதனால வந்து பாத்தீங்கன்னா குழம்பெல்லாம் இல்லை, நம்ம பண்ணணும், எக்ஸிக்யூட் பண்ணணும். சன்னியாசி மட்டும்தான் பண்ண முடியும் அப்படின்னு இல்லை, கிரகஸ்தர் ஆசிரமத்துல இருந்தும் வானப்பிரஸ்தர்களா இருந்தும் இதை பண்ண முடியும் வச்சு. அப்ப நம்ம நேத்து என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த 3வது ஸ்லோகத்தோட கன்க்ளூஷனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியார் வந்திருந்தார். எங்க இருந்து விட்டமோ அங்க இருந்து ஆரம்பிக்கிறேன். தஸ்மாத் நேத்து முடிச்ச இடத்துல தஸ்மாத் ஏ அன்யே அதிகிருதாக கர்மணி அனாத்மவிதோ, இந்த 4 பட்சங்கள் பார்த்தோம்ல, இந்த 4 பட்சங்களும் யாருக்காக அப்படின்னு கேட்கும்போது ஆச்சாரியர் கன்க்ளூஷன் வரார். எவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஆகையினால் எவர்கள் அன்யே அதிகிருதாக கர்மணி, கர்மத்தில் வந்து பாத்தீங்கன்னா யாரு அதிகாரம் உடையவர்களோ, யாரு கர்மத்தில் அதிகாரம் உடையவர்கள் அப்படின்னா கிரகஸ்தர்கள், கொஞ்சோண்டு வானப்பிரஸ்தர்கள், அவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா கர்மத்துக்கு அதிகாரம் உடையவர்கள். அனாத்மவிதோ, இன்னும் ஆத்மாவை அறியாதவர்கள். அப்படிப்பட்டவங்க வந்து பாத்தீங்கன்னா ஏஷாம்ச மோகாத்து தியாக சம்பவதி, எவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மோகத்தினால நான் தியாகம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு தியாகம் சம்பவிக்குமோ. நான் சொன்னல நிறைய பேர் அப்பப்போ வருவாங்க என்கிட்ட வந்து, நான் சன்னியாசம் எடுத்துக்க போறேன் சுவாமி, சன்னியாசம் எடுத்துக்க போறேன்னு சுவாமி. அது வந்து பாத்தீங்கன்னா நடக்கவே நடக்காது நிறைய பேருக்கு. என்னோட பூர்வாசிரமத்துல நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பூர்வாசிரமத்துல என்னோட பிரதர் வந்து பாத்தீங்கன்னா என்னோட ரொம்ப மூத்த பிரதர்,
எனக்கும் அவருக்கும் ஒரு 10 வயசுக்கு மேல வித்தியாசம். நான் வந்து பாத்தீங்கன்னா 3ஆம் கிளாஸ் படிக்கும் போதுல இருந்து நான் அவரை பார்த்துக்கிட்டு இருந்தேன். எனக்கு விவரம் தெரிஞ்சு நான் வீட்டை விட்டு நான் சன்னியாசம் எடுக்கும் போது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா அவர் சொல்லிக்கிட்டே இருந்தார். என்ன சொல்றாருன்னா, அப்பாவையும் அம்மாவையும் அவர் வந்து கார்னர் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணுவார், அவரை வந்து அவருக்கு ஏதாவது காரியம் சாதிக்கணும்னா, நான் ராமகிருஷ்ண மடத்துக்கு போயிடுவேன், நான் சன்னியாசியா ராமகிருஷ்ண மடத்துக்கு போயிடுவேன், நான் சன்னியாசியா ராமகிருஷ்ண மடத்துக்கு போயிடுவேன் அப்படின்னு எனக்கு விவரம் தெரிஞ்சதுல இருந்து அவர் சொல்லிட்டே இருந்தார். போகவே இல்லை, நான் வந்துட்டேன். அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா மோகத்தினால வந்து பாத்தீங்கன்னா பாசிபிள் இருக்கு. அஜ்ஞானிகளா இருக்கிற கூடியவங்களுக்கு மோகத்தினாலையும் கூடவே வந்து என்ன இருக்கும், நிறைய பேருக்கு வந்து காய கிளேஷ பயாத், இந்த தேகத்தை வந்து பாத்தீங்கன்னா நோகாம இருக்கணும். ஆமா, அர்ஜுனனே மோகத்தினால்தான் வந்து நான் காட்டுக்கு போறேன் அப்படின்னு சொன்னான். அவனுக்கு யுத்தம் பண்றதுல பிரச்சனையான, யுத்தம் பண்றதுல பிரச்சனை இல்லை, மோகம். ஐயோ நான் வந்து தாத்தாவையும் சித்தப்பாவையும் பெரியப்பாவையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா மாமாவையும் குருநாதரையும் ஆச்சாரியரையும் கசின் பிரதர்ஸ் எல்லாத்தையும் நான் கொன்றுவனே அப்படின்னு நான் பிச்சை எடுத்து திரிய போறேன் அப்படின்னு அர்ஜுனனே அப்படித்தானே சொல்றான். அப்ப முதல் சாப்டர்ல அர்ஜுனனுக்கு மோகத்தினால பாசிபிள் இருந்துச்சு. நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த சரீரம் நோகாம இருக்கலாம். நான் நேற்று ஒரு என்னோட சிஷியரை பத்தி சொன்னேன்ல, கஷ்டமே பட மாட்டாரு. சுவாமி வந்து பாத்தீங்க அப்படின்னா கிருஷ்ணாத்மானந்தான்னு சுவாமி சேலத்துல இருக்க சின்மயானந்த் சுவாமியை வந்து இவர் அடிக்கடி போய் பார்ப்பார் வேலை பண்ணிட்டு இருக்கும் போது. அவரை பார்த்து சுகமா இருக்காரு அந்த சுவாமி. நம்மளும் வந்து பார்த்தேன், சுகத்துக்கு பின்னாடி அவங்க ஹார்ட் ஒர்க்கர். சன்னியாசிகள்லாம் வந்து அவ்வளோ ஈஸியால இல்லை. ஒரு பெரிய இன்ஸ்டிடியூஷனை கிரியேட் பண்ணணும், சேலத்தில் ஒரு பிரான்ச்சை கிரியேட் பண்ணணும், ராத்திரியும் பகலும் ஓடி ஆடி எல்லாம் பண்ணியிருப்பாங்க. இவர் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னோட சிஷ்யர் என்ன பண்ணிட்டாருன்னா பார்த்துட்டு, ஓஹோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த சுவாமி மாதிரியே நம்மளும் சன்னியாசம் பண்ணிட்டு ஃப்ரீயாக இருந்துக்கலாம் அப்படின்னு நினச்சி என்ன பண்ணார், சன்னியாசம் எடுத்துக்கிட்டார். இப்போவும் அப்படியே தான் இருக்கார். கஷ்டப்படுறதுக்கு இதே இல்லை. ஆசைப்பட்டா கஷ்டப்படணும்ல. நீங்கள் நல்ல காரில் போகணும், நல்ல வெல்த்தாக இருக்கணும், உங்களோட பேர் புகழ்லாம் பரவணும் அப்படின்னா அதுக்கான ஒர்க் பண்ணணும். ஆனால் இவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா காயக்லேஷ பயத்தினால இந்த சரீரம் நோகுமே அப்படின்றதுக்காக சன்னியாசம் எடுத்துட்டாங்க. அப்போ 2 பாசிபிலிட்டிஸ் இருக்கு. மோகத்தினால அர்ஜுனன் மாதிரியும் சன்னியாசம் எடுக்கலாம், என்னோட சிஷ்யர் மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணலாம், நோகாம இருக்கணுன்றதுக்காகவும் சன்னியாசம் எடுக்கலாம். இந்த 2 பாசிபிலிட்டிஸ் சம்பவிக்கும் போது தேயேவ தாமசாகா தியாகினோ, இவங்களை தான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா தாமச தியாகிகள் என்றும் ராஜச தியாகிகள் என்றும் 2 விதமா வந்து பாத்தீங்கன்னா பிரிக்கிறோம். ஒருத்தர் மோகத்தினால் எடுக்கிறார், அது வந்து பாத்தீங்கன்னா தாமச தியாகம். காயக்லேஷ பயத்தினால் எடுக்கிறார், அதுவும் ராஜச தியாகம், ராஜசம் தாமசம் கலந்தது. இந்த விதமா தான் வந்து பாத்தீங்கன்னா இது நிந்தியந்தே, இவர்களைத்தான் வந்து பாத்தீங்கன்னா சாஸ்திரம் என்ன பண்ணுது, இந்த சன்னியாசிகள்லாம் வேஸ்ட் அப்படின்னு நிந்தனை பண்ணுது. இவர் வந்து பாத்தீங்கன்னா விவேகானந்தர் ஸ்டார்டிங்ல வந்து 1900 ஆரம்பத்துல வந்து பாத்தீங்கன்னா பாக்குறார், இந்தியா ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா நல்லா சுத்துறார். சுத்தி பார்க்கும் போது தான் தெரிஞ்சது ஏகப்பட்ட சன்னியாசிகள் வந்து பாத்தீங்கன்னா யாருக்குமே பிரயோஜனம் இல்லாம சும்மா அப்படியே துருப்பிடிச்சு வந்து பாத்தீங்க அப்படின்னா சும்மா உட்கார்ந்து இருக்கான். ஐயோ இவங்கெல்லாம் தாமசத்துல இருக்காங்களே அப்படின்னு வந்து பாக்குறார். மொத்த ஜெகத்தையும் பாக்குறார். இப்ப நான் பாக்குறேன் திருவண்ணாமலையில வந்து பார்த்தா எத்தனை மணிக்குங்க நீங்க சாப்பிடுவீங்க யோசிச்சு பாருங்க. ஒருத்தருக்கு எத்தனை மணிக்கு பசிக்கும்? திருவாவூர்துறை ஆதீனத்துல வந்து பாத்தீங்கன்னா 6 மணி 5:30 மணிக்கா 5:30 மணிக்கு ஒருத்தன் திருவாவூர்துறை ஆதீனத்துல இருந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா அன்னதானம் ஒருத்தர் கொடுக்குறார், வண்டியில கொண்டு வந்து 5:30 மணிக்கு உட்கார்ந்து காலையில 5:30 மணிக்குங்க நைட்டு 10:30 மணி வரைக்கும் சாப்பிட்டு தான் படுக்கிறான். இப்ப காலையில 5:30 மணிக்கு யாராவது அன்னதானம் கொடுப்பாங்களா? எங்கேயாவது திருவண்ணாமலையில நடக்குது. 5:30 மணிக்கு ஒருத்தன் உட்கார்ந்து சாப்பிட்டானா அவனுக்கு என்ன வரும்? தூக்கம் வரும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா மடமும் தப்பு பண்ணுது, அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா இவங்களும் என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா காலையில எழுந்திரிச்சு ஜபம் பண்ற நேரத்துல தியானம் பண்ற நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா சாப்பிட்டு பேசாம தூங்கிடுறது. நீங்க ஏதாவது தட்சணை கொடுக்க போனீங்க அப்படின்னா எந்திரிச்சு கூட வாங்க மாட்டாங்க. நீயா வந்து கொடு அப்படின்னா உடம்பு அசைக்காம அப்படியே உட்கார்ந்தே இருப்பான். தனக்கும் பிரயோஜனம் இருக்காது, இந்த லோகத்துக்கும் பிரயோஜனம் இருக்காது. விவேகானந்தர் என்ன பண்றார், நான் இப்ப என்ன பாக்குறேனோ இதே மாதிரி எல்லா இடத்துலையும் வந்து பாத்தீங்கன்னா சன்னியாசிகள் எதுக்கு சன்னியாசம்னே தெரியாம இருக்காங்க. அப்போ ஆல்மோஸ்ட் இந்தியாவில பாக்குற சன்னியாசங்கள் எல்லாம் எப்படிப்பட்டது அப்படின்னா ஆல்மோஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா தாமச சந்நியாசம், ராஜச சந்நியாசம்.
இந்த சந்நியாசத்தை தான் பெரியவங்களா இருக்கட்டும், சாஸ்திரமா இருக்கட்டும், எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்ப நானும் நிந்தனை பண்றேன். நல்ல சன்னியாசிகள் இருக்காங்களே, நிறைய பேர் இருக்காங்க. நேற்று கூட வந்து பார்த்தீங்கன்னா நான் ரெகுலரா ஒரு சன்னியாசியை பார்த்துட்டு இருக்கேன். யார்கிட்டையும் பேச மாட்டார். ஒரு கிரிவலம் வந்து பார்த்தீங்கன்னா ஜப மாலையை வந்து பார்த்தீங்கன்னா ஜப பையோட ஒரு மாலை வந்து பார்த்தீங்கன்னா உருட்டிக்கிட்டு யார்கிட்டையும் பேச, நானும் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன் ஏதாவது உதவி வேணுமான்னு. எந்த யார்கிட்டையும் பேசாம கிரிவலம் பண்ணிக்கிட்டு அவர் பாட்டுக்கு இருக்கார். நிறைய பேர் இருக்காங்க, நல்ல சாத்துக்கள், நல்ல சன்னியாசிகள், நல்ல நிஷ்டையோட இருந்துகிட்டு, நல்ல ஈஸ்வர பக்தியோட மலையை சுத்திக்கிட்டு சோம்பேறி இல்லாம அப்படி இருக்காங்க. அவங்கள அப்படி நிந்தனை பண்ணல. யாரு வந்து பாத்தீங்கன்னா சும்மா மோகத்தினால வீட்டை விட்டு வந்துட்டு வந்து பாத்தீங்கன்னா இருக்காங்களோ, யாரு வந்து உடம்பு நோகாம இருக்காங்களோ அவங்களதான் சாஸ்திரம் வந்து பாத்தீங்கன்னா தியாகிகளை மோசமான தியாகிகளா நிந்தனை பண்ணுது. கர்மினாம் அனாத்ம ஜானாம் கர்ம பல தியாக ஸ்துத்தி அர்த்தம். எதுக்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒருத்தரை தாழ்த்துறது எதுக்கு அப்படின்னா ஒருத்தரை நிந்தனை பண்றது, அவங்கள நிந்தனை பண்றதுக்காக இல்லை. அப்ப வேற யாரு ஸ்துதி பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களை ஸ்துதி பண்றதுக்காக. யாரு உங்களை அப்படின்னு கேட்டீங்கன்னா கிரிவலத்து பாதையில சும்மா உட்கார்ந்துட்டு யாருக்கும் பிரயோஜனம் இல்லாம இருக்கிற சன்னியாசிகளை நிந்தனை பண்றோம். அதை காட்டிலும் உயர்ந்தவர்கள் யாருன்னா கிரகஸ்தாசிரமத்துல இருந்துகிட்டு தனக்கும் பிரயோஜனமா மற்றவங்களுக்கும் பிரயோஜனமா இருந்துகிட்டு நிறைய கர்மங்களை பண்ணிக்கிட்டு அந்த கர்ம பலன்களை எல்லாத்தையும் தியாகம் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க. இந்த லோகத்துக்கு வந்து கல்யாணம் பண்றதுக்காக வந்து பாத்தீங்கன்னா கர்ம பலன்களை தியாகம் பண்ணிட்டு ஈஸ்வரார்ப்பணம்னு பண்ணிட்டு ஒரு கிரகஸ்தன் வந்து பாத்தீங்கன்னா பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னா அந்த கிரகஸ்தன் வந்து பாத்தீங்கன்னா சும்மா ராஜசமா தாமசமா தியாகம் பண்ணிட்டு இருக்கிற சன்னியாசிகளை காட்டிலும் உயர்ந்தவன் அப்படின்னு ஸ்துதி பண்றதுக்காக அவங்கள நிந்தனை பண்றோம். இப்ப நான் வந்து பாத்தீங்கன்னா கம்பேர் பண்றேன் அவங்கள எல்லாத்தையும் அப்படின்னா அவங்கள கம்பேர் பண்றது அவங்கள நிந்தனை பண்றதுக்கு இல்லை, நான் தான் ஹெல்ப் பண்றேன். நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா விதவிதமா அவங்க கேட்கறது எல்லாத்தையும் நாங்க பண்ணிட்டு இருக்கோம். அப்ப நிந்தனை வந்து பாத்தீங்கன்னா உங்களை ஸ்துதி பண்றதுக்காக. இப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா எல்லா கருமத்தையும் ஈஸ்வரார்ப்பணமா பண்ணணும். பேய் மாதிரி வேலை செய்யணும். உட்கார்ந்தீங்க கருமத்தை விட்டீங்க, கருமத்தை விடுறது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சொல்லப்படல. கர்மத்தை விடவே விடாதீங்க, பேய் மாதிரி வேலை பண்ணிக்கிட்டே இருங்க. ஆனா எல்லா கர்மத்தையும் பேய் மாதிரி வேலை பார்த்துட்டு என்ன பண்ணணும், ஈஸ்வரார்ப்பணம் 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 பண்ணுங்க. அப்ப நீங்க வந்து பாத்தீங்கன்னா உத்தமமான தியாகி ஆயிடுவீங்க. அதனால்தான் கீதால ஆரம்பத்திலே சொல்லிட்டார், எம் சந்நியாசம் இதி பிராகு யோகம் தம் வித்தி பாண்டவ. யாரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கர்ம பலனை தியாகம் பண்றீங்களோ அவங்கெல்லாம் யோகிகள் அப்படின்னு பேரு. அந்த யோகம்தான் சந்நியாசம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அறிந்து கொள்வாயாக அர்ஜுனான்னு சொல்றார். அதே தான் இப்ப நானும் இந்த கன்க்ளூஷன்லயே சொல்லி வரும். இதுக்கப்புறம் ஆச்சாரியர் வந்து பாத்தீங்கன்னா பரமார்த்த சந்நியாசத்தை பத்தி வந்து பாத்தீங்கன்னா சொல்ல ஆரம்பிக்கிறேன். 12வது சாப்டர்ல வந்து பாத்தீங்கன்னா இருக்கு சர்வாரம்ப பரித்யாகி. இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா 12வது அத்தியாயத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணோம், ஒரு குவாலிட்டிஸ் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் சொன்னோம். அர்ஜுனன் வந்து என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னு கேட்டீங்கன்னா சகுண உபாசனை நிர்குண உபாசனை இந்த ரெண்டுத்தை பத்தி வந்து பாத்தீங்கன்னா எனக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லும் போது 12வது சாப்டர்ல வந்து ரொம்ப ஈஸியானது வந்து பாத்தீங்கன்னா சகுண உபாசனை ரொம்ப ஈஸி, நிர்குண உபாசனை ரொம்ப கஷ்டம்னு சொல்லிட்டு நிர்குண உபாசனை நிர்குண உபாசனை நிதித்தியாசனம் அப்படின்னு பேர். அந்த நிர்குண உபாசனைக்கு என்ன குவாலிட்டிஸ் எல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லும் போது 12வது அத்தியாயத்துல 13வது ஸ்லோகத்திலிருந்து 13வது ஸ்லோகத்திலிருந்து வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியார் வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பிச்சு சொல்லுவார். அத்வேஷ்டா சர்வபூதானி அப்படின்னு ஆரம்பிச்சு மொத்தம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த அத்தியாயம் பரிசமாப்தி ஆகிற வரைக்கும் 35 குவாலிட்டிஸ் ஏதோ சொல்லுவார் உங்களுக்கு. எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா நிர்குண தியானத்துக்கு போறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்னெல்லாம் சாதனைகள் தேவை அப்படின்னு. அப்ப எப்போ ஆமா இல்ல இது வந்து பாத்தீங்கன்னா 13வது ஸ்லோகத்துல இருந்து ஆரம்பிச்சு 13வது ஸ்லோகத்துல இருந்து ஆரம்பிச்சு அந்த அத்தியாயம் முடிகிற வரைக்கும் 20 ஸ்லோகம் தான். அதுல முடிகிற வரைக்கும் மொத்தம் 35 குவாலிட்டிஸ் வந்து பாத்தீங்கன்னா நிர்குண தியானம் பண்றவங்களுக்கு தேவை அப்படின்னு சொல்லுவார். அதுதான் இங்க ஆச்சாரியர் சொல்றாரு, சர்வாரம்ப பரித்யாகி 16வது ஸ்லோகத்துல 12-16 சொல்லப்பட்டிருக்கு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா யார் இப்ப நீங்க என்ன பண்றீங்க, சிரவணம் பண்ணிட்டு இருக்கீங்க, சர்வ கர்ம பலன்களையும் தியாகம் பண்ணிட்டே இருக்கீங்க. ஆனா கர்ம பலன்களை தியாகம் பண்ணிட்டு கர்மம் பண்ணினாலும் கூட வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா நீங்க ஈஸ்வரார்ப்பணமாவே பண்ணாலும் கூட வந்து பாத்தீங்க அப்படின்னா கர்மம் விக்ஷேபத்தை உண்டு பண்ணும். இப்ப நாங்க டெய்லி ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கேன்.
என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நல்லவன் கெட்டவன், முக்கியமாக இவனுக்கு பண்ணணும் இவனுக்கு பண்ணக்கூடாது, பார்த்து பார்த்து பண்ண வேண்டியிருக்கு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, தப்பான ஆட்களுக்கு எதுவும் போய் சேர்ந்துடக்கூடாது, சரியான ஆட்களுக்கு போய் கண்டிப்பாக போய் சேரணும். அப்படின்னும் போது வந்து பார்த்தீங்கன்னா, சில சமயம் வந்து சிடுன்னு உழ வேண்டியிருக்கு, சில சமயம் கோவிச்சுக்க வேண்டியிருக்கு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, எந்த கர்மமாக இருக்கட்டும், அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா தர்மத்து ரீதியில் கரெக்டாக இருக்கும். ஒரு பியூரிஃபிகேஷன் கரெக்டாக நீங்கள் பண்ணி ஆகணும். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா, தான் நிற்கணும் அப்படின்னா அந்த கர்மத்தையும் விட்டாகும். அப்ப சர்வ கர்ம பரித்தியாகம் அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லா கர்மங்களையும் விட்டுட்டு ரமணர் மாதிரி நம்ம இவர் அருணகிரிநாதர் மாதிரி ஒரு 12 வருஷம் உட்காரணும் அப்படின்னா, அப்ப கர்மம் பண்ணுனா வந்து பாத்தீங்கன்னா சித்தம் சஞ்சலிக்கும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா நிர்குண தியானம்னு சொல்லக்கூடிய நிதித்தியாசனத்துக்கு போறவனுக்கு தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா 3வது ஸ்லோகத்துல முதல் லைன்ல சொல்லியிருக்குல்ல, தோஷமித்யேகே அப்படின்னு, தியாஜ்யம் தோஷவித்யேகே கர்ம பிராகுர் மனிஷினக. அந்த 3வது பட்சம் இருக்குல்ல, அதை கொண்டு வரணும். அப்ப நிதித்தியாசனத்துல இருக்கிறவன் என்ன பண்ணுவான்? சர்வாரம்ப பரித்தியாகின்னு சொல்லு. சர்வ கர்மங்களையும் சங்கல்பங்களையும் தியாகம் செய்தவன். அதே நேரத்துல அடுத்தது மௌனி. மௌனமா இருந்துட்டு கர்மம் பண்ண முடியுமா? மௌனி. மௌனினா மனநாத்து முனிகி. மனநாத்து முனிகி, மௌனாத்து முனிகி. முனிவன் எப்படிப்பட்டவன் அப்படின்னா மனனம் பண்றவனுக்கு பேரு முனிவன். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நிதித்தியாசனத்துல இருக்கிறவனுக்கு பேரு முனிவன் அப்படின்னு பேரு. நேத்தி பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களால வந்து பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ளார ஒவ்வொரு தாட்டையும் நேத்தி பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா எந்த விவகாரமும் பண்ண முடியாது. அப்போ வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் விட்டுட்டு மரத்தடி சன்னியாசியா பிக்ஷை எடுத்துட்டு வந்து பாத்தீங்கன்னா பசிச்சா தேகத்துல இருக்கிறது, பசிக்கலன்னா பேசாம இருக்கிறது, மௌனியா இருக்கிறது. வாச்சோ விக்லாபனம் தத்து அந்யோ வாச்சாம் விமுஞ்சத அப்படின்னு நிதித்தியாசனத்துல இருக்கிறவனுக்கு கட்டளை சொல்லுது முண்டக்கமும் பிருகதாரண்யமும். எல்லா சப்தங்களையும் விட்டுட்டு ஓம் இதி தியாயத ஆத்மானம், ஓம் என்று தியானம் பண்ணிக்கிட்டு மற்ற எந்த வார்த்தைகளையும் பேசாம மனோமௌனத்துக்கு போயிட்டே இரு. வாக்கு மௌனத்தை வச்சுக்கிட்டு மனோமௌனத்துக்கு போ அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நிதித்தியாசனத்துல இருக்கவனு சொல்லுது. மௌனம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பேசாம தானே இருக்கணும். பேசாம விவகாரம் பண்ண முடியுமா? பண்ண முடியாது. யஜ்யம் தானம் தபஸெல்லாம் பண்ண முடியாது. அப்போ வந்து பாத்தீங்கன்னா மௌனி. அப்ப நிதித்தியாசனத்துல இருக்கிறவன் மௌனி ஆயிடணும். அதுக்கப்புறம் சந்துஷ்டோ ஏன கேனச்சித்து. அடுத்து 12வது சாப்டர்லயே 14வது ஸ்லோகம், 16, 19, 14 எல்லாமே 12வது அத்தியாயத்திலேயே கொடுக்குறேன். அப்போ வந்து பாத்தீங்கன்னா சந்துஷ்டோ ஏன கேனச்சித்துன்றது வந்து 14வது ஸ்லோகத்துல 12வது அத்தியாயத்துல இருக்கிறது சொல்றாரு. சந்துஷ்டோ ஏன கேனச்சித்து, ரமணர் மாதிரி. நான் ரமணரை சொல்லியிருக்கேன்ல, இன்னைக்கு பிக்ஷை கிடைச்சதுன்னா ஓகே, இல்லை அப்படின்னா உனக்கு இன்னைக்கு பிக்ஷை இல்லை ஓ அப்படின்றது. எது கிடைக்குதோ அதுதான். இப்போ நாங்கள் பரிவிராஜகத்தில் இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு சில நியமம்லாம் வச்சுருந்தேன். கேட்காம வந்து பார்த்தீங்கன்னா வந்தா உண்டு அப்படின்னு, அயாச்சிதம் அப்படின்னு சொல்லுவோம். நான் ஒரு வருஷமாக வந்து பார்த்தீங்கன்னா நர்மதா பரிக்கிரமம் பண்ணிட்டு வரும்போது நான் ஒரு நியமம் வச்சுருந்தேன், என்னுடைய போஜனம் எல்லாமே அயாச்சிதமாக கிடைக்கணும் அப்படின்னு. கேட்கவே கேட்கக்கூடாது. என்ன கிடைக்குதோ அதுதான் போஜனம். சில சமயம் கிடைக்கும், சில சமயம் வந்து கிடைக்காம போகும். 2 நாள்லாம் பட்டினி இருக்க வேண்டியிருக்கும், ஒண்ணுமே கிடைக்காது. பக்கத்துல ஆள் இருந்தாலும் கேட்கக்கூடாது. அப்ப வந்து பாத்தீங்கன்னா யாராவது பார்த்து ஐயோ சாமி வந்து பாத்தீங்கன்னா பிக்ஷை எடுத்தாரா இல்லையான்னு தெரியலையே, பிக்ஷை சாப்பிட்றீங்களா சாமி? நான் எடுத்துக்கிறேன். இதை சாப்பிடுங்க சாமி, எடுத்துக்கிறேன் அப்படின்னு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா அது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எது கிடைக்குதோ அதை ஸ்வீகாரம் பண்ணிக்கிற சன்னியாசிகள் நிறைய பேர் இருக்காங்க. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பரிவிராஜகத்துல வர்றது. ரமணர் பகவான் அது மாதிரி இருந்திருக்கார். நடு ரோட்ல போய் வந்து யார்ட்டையும் கேட்காம இந்த தெரு பக்கமும் போக மாட்டேன், இந்த நடுவுல தெருக்கு நடுவுல போறது. ஒவ்வொரு வீட்டு வாசல்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா கைத்தட்டணும். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஜீவன் முக்தி விவேகத்துல வந்து பிரமாணமாவே சொல்ல போறார் ஆச்சாரியர். மதுகர விருத்தி, அஜகர விருத்தி, ஆகாச விருத்தி அப்படிலாம் இருக்கு. நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா பட்டினத்தார பாத்தீங்க அப்படின்னா கொண்டு வந்து கொடுத்தால் உண்பேன் அப்படின்ட்டு அவர் போறதே நிப்பாட்டிட்டார். பட்டினத்தாரெல்லாம் அது மாதிரி இருந்திருக்கார். அப்போ ரமணரும் வந்து பாத்தீங்கன்னா இத்தனை வீடுன்னு வச்சிருப்பாங்க. ரமணர் மாதிரி இருக்கிறவங்க 5 வீடு கேட்கறது, 7 வீடு கேட்கறது, இது மாதிரி வந்து வச்சுக்கிறது. அதுல 3 வீட்டுல கேட்டு வச்சிருப்பேன். 3 வீடு தான் நான் கேட்பேன். அப்ப கிடைக்கலன்னா அன்னைக்கு பட்னி தான், அடுத்த நாள் தான். 5 வீடு தான் கேட்பேன். 5 வீட்டுல பிக்ஷை கிடைக்கலன்னா அவ்வளவுதான். 7 வீடு தான் கேட்பேன். 7 வீட்டுல கிடைக்கலன்னா அவ்வளவுதான். சரி, ஒரு வீட்டுல ஒரு இட்லி கொடுக்குறாங்க, அடுத்த வீடு ட்ரை பண்ணலாமா? அப்படிலாம் இல்லை. ஒரு வீட்டுல முதல் வீட்டுல நீங்க போகும்போதே ஒரு இட்லி கொடுத்தாங்க, நீங்க அதோட திரும்பிடணும். இல்ல ஒரு வீடு கிடைச்சிச்சு, இட்லி ஒரு இட்லி பத்தாது, 2வது இட்லி வாங்கலாம், 3வது வீட்டுல வாங்கலாம், அப்படிலாம் இல்லை.
முதல் வீட்டுல கிடைக்கலன்னா ரெண்டாவது வீடு, ரெண்டாவது வீட்டுல கிடைக்கலன்னா மூணாவது வீடு. முதல் இடத்துலயே உங்களுக்கு ஒரு இட்லி கிடைச்சதுன்னா உங்களுக்கு போஜனம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இட்லி தான். அதுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா இருக்கு, இதுதான் பிராரப்தம் அப்படின்னு வந்துடுறது. அப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஈஸ்வர பிரசாதம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரன் தான் இதை கொடுக்குறாரு அப்படின்னு அதோட வந்துடுறது. என்ன கிடைக்குதோ அவ்வளவுதான். ஒன்ஸ், ஒரே ஒரு வாட்டி தான். 7 வீட்டுல ஒரு வீட்டுல கிடைச்சாலும் அது அவ்வளவுதான். அது எவ்வளவு கிடைக்குதோ அது நல்லதா இருக்கலாம், கெட்டதா இருக்கலாம், எப்படி வேணா இருக்கலாம். அதெல்லாம் ஈஸ்வர பிரசாதம் அப்படின்னு எடுத்துக்கிறது. மதுக்கரி பிக்ஷா அப்படின்னு பேர். அஜகர விருத்தி, மதுக்கர விருத்தி, ஆகாச விருத்தி அப்படின்லாம் சொல்லப்பட்டிருக்கு. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சந்துஷ்டோ ஏன கேனச்சித்து அப்படின்னா எது கிடைக்குதோ அது சந்தோஷமா பரம திருப்தியோட வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறது, எது கிடைச்சாலும் இது சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் அனிகேத ஸ்திரமதி, அந்த நிதித்தியாசனத்துல இருக்கிறவனுக்கு மெயின்டெனன்ஸ் ஜீரோவா இருக்கணும். தான் 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 தான்ல நிக்கணும். அப்படின்னா வீட்டை பராமரிச்சுக்கிட்டு இருந்தோம்னா என்ன ஆகும்? நான் இதை பரிமாறிக்கிறது அதான் யார்ட்டையாவது சொல்றது வந்து பாத்தீங்கன்னா யாராவது என்னை பார்க்க வரவங்க எதையாவது வாங்கிட்டு வந்தீங்க அவ்வளோதான், திரும்ப அனுப்பிடுங்க. ஒரு 2 பழத்தை வாங்கிட்டு வாங்க, 2 பழத்தை சுவாமிக்கு வந்து பாத்தீங்கன்னா அதுவும் வந்து பாத்தீங்கன்னா அதையும் நெய்வேத்தியத்துக்கு கொடுக்கறதுக்கு ஹேத்துவா இருக்கும். வாங்கிட்டு வந்தீங்கன்னா அப்படியே சுவாமி பூத்த நாராயணருக்கு நெய்வேத்தியம் பண்ணிட்டு இது பண்ணிடலாம். அதை விட்டுட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜெயந்தி அம்மா வருவாங்க, ஜெயந்தி வரும்போது அடுத்த முறை வாங்கிட்டு வந்தீங்கன்னா திரும்ப அனுப்பிடுவேன், சொல்லி அனுப்பியிருக்கேன். எதையாவது ஏன்னா என்னோட ரூமே சின்ன ரூம், மெயின்டெனன்ஸ் பண்ண முடிய மாட்டேங்குது. என்ன மெயின்டெனன்ஸ் பண்றது, எப்படி மெயின்டெனன்ஸ் பண்றது? நான் ஒவ்வொன்றுத்தையா பராமரிச்சுக்கிட்டே இருக்கணும். அப்ப நான் சுவாத்தியாயத்தை எப்ப பண்றது? அப்ப நிதித்தியாசனத்துல இருக்கிறவன் என்ன பண்ணுவான் அப்படின்னு கேட்டினா தான் 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 தான்ல நிக்கிறது மட்டும்தான் அவனுக்கு வந்து. அப்படின்னா வீடு இருந்துச்சுன்னா, வீடு இருந்தா மெயின்டெனன்ஸ் பண்ணி ஆகணும். இப்ப நான் இருக்கிற ரூமுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 6 வருஷத்துக்கு மேல ஆச்சு சுண்ணாம்பு அடிச்சு. அப்போ நான் என்ன பண்ணணும், லீவு பார்த்துக்கிட்டே இருக்கேன். சுண்ணாம்பு வாங்கி வச்சிருக்கேன். வந்து பார்த்தீங்கன்னா இது எப்போ அடிக்கிறது, எனக்கு டைம் இல்லை, இது எல்லாத்தையும் ஒதுக்கி வைக்கணும், ஒரே புக்காக இருக்குது, எல்லாத்தையும் க்ளீன் பண்ணணும். ஆனால் நிதித்தியாசனத்தில் இருக்கிறவனுக்கு அந்த ப்ராப்ளம் ஒன்றும் இல்லை. கௌபீனதாரியாக இருக்கிறது. எப்படி ரமணர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கௌபீனத்தை கட்டிக்கிட்டு இருந்தாரோ, ஜீரோ மெயின்டெனன்ஸ். அப்போ ஜீரோ மெயின்டெனன்ஸ் இருக்கும்போது நார்த் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா கரபாத்திரி சுவாமிகள் அப்படின்னு நிறைய பேர் இருப்பாங்க. பாத்திரம் கூட வச்சிருக்க மாட்டாங்க, கரத்திலேயே வாங்கி சாப்பிட்டுக்கிறது, அவ்வளோதான். வெறும் கையில வாங்கி வந்து பாத்தீங்கன்னா சாப்பிட்டு அப்படியே தொடச்சிட்டு உடம்புலயே தொடச்சிட்டு போயிட்டே இருக்கிறது. ராம் ராம் உள்ளுக்குள்ளார வந்து பாத்தீங்கன்னா ஆத்மாலேயே அகமகமகமகம்லயே நிக்கிறது. அப்படிப்பட்டவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அனிகேதக அப்படின்னா வீடு இல்லாதவன். ஸ்திரமதி அப்படின்னா அகம் பிரம்மாஸ்மினிலேயே புத்தி வந்து நிலை பெற்றவன். அது மட்டும் இல்லாம இது குணாதீத லக்ஷணேச்ச 12வது சாப்டர்ல நிதித்தியாசனத்துக்கு போறவனுக்கு குவாலிட்டி சொல்லியிருக்கு. அதுக்கப்புறம் 14வது அத்தியாயத்துல குணாதீதன் அப்படின்றவனோட லட்சணங்கள் வந்து பாத்தீங்கன்னா சொல்லப்பட்டது. அந்த குணாதீத லட்சணத்திலையும் பரமார்த்த சந்நியாசினோ விசேஷிதத்வாத். அப்போ பரமார்த்த சந்நியாசி எப்படி இருப்பான் அப்படின்னா, ஒண்ணு வந்து வித்வத் சந்நியாசியா இருப்பான். அவன் வந்து பாத்தீங்கன்னா சிரவணம் முடிச்சு மனன நிதித்தியாசனத்துக்கு கண்ண மூடி உட்காரணும்னு நிஷ்டை அடையறதுக்கு போறவனா இருப்பான். இல்ல அப்படின்னா நிஷ்டைய அடைஞ்சவனா இருப்பான். இந்த 2 பேருக்கும் பேர் வந்து பாத்தீங்கன்னா பரமார்த்த சந்நியாசி அப்படின்னு பேர். அவங்கள வந்து பாத்தீங்கன்னா 12வது சாப்டர்லயும் 14வது சாப்டர்ல குணாதீத லட்சணங்களை சொல்றதுலயும் ஸ்பெஷலா சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்ல வக்ஷியதீச்ச, இது வந்து பாத்தீங்கன்னா இப்ப 18வது சாப்டர்லயும் நம்ம என்ன பண்ண போறோம், 49வது ஸ்லோகத்துல 49ல இருந்து ஆரம்பிக்க போறோம். நைஷ்கர்மிய சித்திம் பரமாம் நைஷ்கர்மிய சித்திம் சந்நியாசேன அதிகச்சதி அப்படின்னு நிஷ்டைய பத்தி வந்து பாத்தீங்கன்னா 49ல இருந்து 55 வரைக்கும் நம்ம சொல்ல போறோம். அதுதான் ஆச்சாரிய சொல்றாரு, ஞானஸ்ய யா பரா நிஷ்டான்ற ஸ்லோகத்துல இவங்களை பத்தி நம்ம திரும்ப பேச போறோம். நிஷ்டை அடையறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா பண்ணக்கூடிய அற்புதமான ஒரு சந்நியாசம் இருக்கு, அதுதான் பாரமார்த்திக சந்நியாசம் அப்படின்னு பேர். ஆயிடுச்சா? இந்த விதமா சொல்லப்படுது. தஸ்மாத் ஞான நிஷ்டாக சந்நியாசினோ ந இக விவக்ஷிதாக. அப்ப நம்ம நல்லா மனசுல புரிஞ்சுக்கணும். 4 பட்சங்களை பேசியிருக்கோம். 4 பட்சங்களும் வந்து பாத்தீங்கன்னா யாருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா பரமார்த்த சந்நியாசிகளை குறித்த விஷயம் இல்லை, வித்வத் சந்நியாசிகளை பத்தின விஷயம் இல்லை. இப்ப பேசிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் மோகத்தினால யாராவது எடுக்கிற சந்நியாசம், அவங்கள பத்தி தான் இப்ப 4 பாசிபிலிட்டிஸ் வந்து பாத்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு. அதனால பரமார்த்த சந்நியாசிகளை பத்தி சொல்லவே வேணாம்.
ரமண பகவான் என்ன பண்ணார் தெரியுங்களா? ரமண பகவான் நேரா இங்க வந்தோன்னா முதல்ல அவர் பண்ண வேலை, குடுமியை வந்து பாத்தீங்கன்னா இந்த பூநூல் போட்டிருந்தாங்கல்ல, அவர் பிராமண குலத்துல பிறந்ததுனால அவருக்கு ஒரு யஜ்ஞோபவீத சம்ஸ்காரம் இருந்துச்சு, பூநூல் இருந்துச்சு, அதெல்லாம் தூக்கி கலட்டி தூக்கி போட்டார். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா குடுமி தான் வந்து பாத்தீங்கன்னா கர்மத்துக்கு அதிகாரம், குடுமியும் இல்லை பகவான்கிட்ட, ரமண பகவான்கிட்ட. அப்ப அவர் வந்து பாத்தீங்கன்னா எந்த ஆசிரமமும் இல்லை, நேரா வந்து உட்கார்ந்துட்டார் பாதாள லிங்கத்துல. அப்ப வந்து பரமார்த்த சன்னியாசம் அப்படின்னா வாஸ்தவ சன்னியாசி. இந்த திருவண்ணாமலையில யாரோ ஒரு சன்னியாசி யாராவது ஒருத்தர் சொல்லுங்க சாமினா, ரமணர் மட்டும்தான் சன்னியாசி. சிவபெருமான், சேஷாத்ரி சுவாமி, அதுக்கப்புறம் ரமண பகவான், அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு சிவபெருமான், அருணாச்சலேஸ்வரர், மூணு சன்னியாசி தான் வந்து பாத்தீங்கன்னா இங்க திருவண்ணாமலையில இப்போதைக்கு. வேற யாரும் எல்லாம் மற்றவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப என்ன முதல் கொண்டு வந்து பாத்தீங்கன்னா நம்மளாம் சன்னியாசி இல்லை. அப்ப வாஸ்தவ சன்னியாசி அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா 3 பேர் தான். அப்படிதான் இருந்திருக்காங்க. எந்த அடையாளங்களும் இல்லை. பூநூல் போயாச்சு, சோட்டி போயாச்சு, எந்த ஒரு அடையாளமும் இல்லை. சதா வந்து பாத்தீங்கன்னா அகமகமகம்ல நிக்கிறவங்க. அப்போ அவங்கள பத்தி வந்து பாத்தீங்கன்னா இங்க நம்ம பேசவில்லை. இங்க பேசுறது எது அப்படின்னு கேட்டீங்கன்னா வியாவகாரிக சன்னியாசிகளை பத்தி தான் நம்ம பேசுறோம். பாரமார்த்திக சன்னியாசிகளை பற்றி பேசவில்லை. இது ஏன் சுவாமி நான் சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம இந்த விவகாரமே நமக்கு யாருக்கும் தெரியல. தமிழ்நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா வச்சா குடுமி அடிச்சா மொட்டைன்ற மாதிரி தான் பேசிட்டு இருக்கோம். நீங்க என்ன சன்னியாசியான்னு கேட்பான். எப்ப ஆசிரம சன்னியாசின்னு ஒண்ணு இருக்குப்பா. பரமார்த்த சந்நியாசத்தை அடையறதுக்கு ஒரு பாதை வந்து பாத்தீங்க அப்படின்னா, நீங்க முதல்ல இப்ப நாங்கெல்லாம் இருக்கோம்ல, எங்களோட லட்சியம் பரமார்த்த சந்நியாசம், ரமணர் மாதிரி ஆகணும். ஆனா அதுக்காக ஒரு லைஃப் ஸ்டைல் எடுக்கிறோம் பாத்தீங்களா, அதுக்கு பேரு வியாவகாரிக சந்நியாசம் அப்படின்னு பேர். அந்த வியாவகாரிக சந்நியாசத்துல என்ன இருக்கணும்? சாத்விக சந்நியாசத்தை எடுத்துக்கணும். ராஜச தாமச சந்நியாசத்தை எடுத்துக்க கூடாது. அப்பதான் நம்ம வந்து சாத்விக சந்நியாசத்தை எடுத்துக்கிட்டு நல்லா போறோம் அப்படின்னா நம்ம பாரமார்த்திகத்தை அடைய முடியும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா வியாவகாரிக சந்நியாசம் எதுக்கு அப்படின்னா, பாரமார்த்திக சந்நியாசத்தை அடையறதுக்காக வியாவகாரிக சந்நியாசம் தேவைப்படுது. அந்த விவகார சந்நியாசத்துல தான் 4 பட்சங்களை நம்ம என்ன பண்றோம்? டீல் பண்றோம், இங்க பேசுறோம். அடிச்சா பாஷிகார் சொல்றார், கர்மப்பலத்தியாக ஏவ சாத்விகத்வேன குணேன தாமசத்துவ ஆதி அபேட்சையா சந்நியாசக உச்சியதே. அப்ப சந்நியாசம் எது தெரியுங்களா உங்களுக்கு? சந்நியாசம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா சாத்விக குணத்தோடு சேர்ந்து இருக்கிற சந்நியாசம். சாத்விக குணத்தோட இப்ப நீங்க பிறக்கும் போது ஒரு இது எழுதுறீங்களா? ஜாதகம் எழுதுறோமா? என்ன என்ன லக்னம், என்ன ராசி, என்ன நாள், இதெல்லாம் பார்த்து எழுதுறோம்ல. இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பெண்கள் வந்து பாத்தீங்கன்னா ஏஜ் அட்டன் பண்ணும் போது வந்து நாள் குறிச்சுக்கிட்டு வந்து என்ன கிழமை என்ன டைம்னு பார்ப்பாங்க, அந்த பொண்ணு எப்படி இருக்கும் அப்படிலாம் ஏஜ் அட்டன் பண்ணும் போது பார்க்குறோம். அதே மாதிரி முகூர்த்த காலத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா டைம் டேட் எல்லாம் பார்த்து நல்ல முகூர்த்தமா ஆண் பெண் வந்து கல்யாணம் நடந்துக்கும் போது பார்த்து பண்றோம்ல. இதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா சந்நியாசம் பண்ணும் போது கூட நாங்க அவேர்னஸா ரொம்ப பார்த்து பண்றோம். 24,000 காயத்ரியை வந்து பாத்தீங்க அப்படின்னா நித்தியமா 1000 காயத்ரி பண்ண சொல்றோம். நம்ம சன்னியாசி சாதுக்கெல்லாம் ரொம்ப அதிகமா பண்ணியிருக்காங்க, நிறைய அபியாசம். நான் அப்படிதான் பார்த்து கொடுக்கறது. 1-2 டிக்கெட் கேட்காது, நம்ம சொல்றதை கேட்காத டிக்கெட்லாம் நிறைய இருக்கு. கேட்கறவங்க சிரத்தையோட கேட்டு பண்றவங்க இருக்காங்க. நாங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முந்தின நாள்ல இருந்தே ஃபுட் அவாய்ட் பண்றோம். சன்னியாசம் கொடுக்கறதுக்கு மறுநாள் கொடுக்குறாங்க அப்படின்னா 1.5 நாளுக்கு முன்னாடில இருந்தே என்னன்னா மலமூத்திரத்தை எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு வெறும் பாலாகாரமும் பழமும் சாப்பிட்டுக்கிட்டு காலையில இருந்தே வந்து பாத்தீங்கன்னா காயத்ரியை வந்து பாத்தீங்கன்னா ஏகாந்தமா இருந்துக்கிட்டு, முடிஞ்சா பசு கோசாலை இருந்தா கோசாலையில உட்கார்ந்து நல்ல காயத்ரி ஆவர்த்தி பண்ணிக்கிட்டே இருக்கிறது சன்னியாசம் முடிகிற வரைக்கும். சன்னியாச கிரியா நடக்கிற வரைக்கும், விரத ஹோமம் ஆரம்பிக்கிற வரைக்கும் வந்து காயத்ரி சொல்லிக்கிட்டே இருக்கிறது. ஆகாரம் போச்சா தூங்கிடுவோம். ராத்திரியில வந்து பாத்தீங்கன்னா விரஜா ஹோமம் வந்து பாத்தீங்கன்னா 2 மணிக்கு ஆரம்பிப்போம். விரஜா ஹோமம் சன்னியாச கிரியா ஸ்டார்ட் பண்றது காலையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4:30 மணிக்கெல்லாம் வந்து சன்னியாச கிரியா 4:30-5 மணிக்கெல்லாம் முடிஞ்சிருச்சா, 4:30 மணிக்கெல்லாம் முடிஞ்சிடும். நீங்க வந்து பாத்தீங்கன்னா ராத்திரியில நல்ல மூக்கு வரைக்கும் சாப்பிட்டு இருந்தீங்கன்னா என்ன ஆகும்? காலைல வந்து தூக்கத்துல இருப்பீங்க. நான் எழுப்பி விரஜ ஹோமம் பண்ணுங்க அப்படின்னா தூங்கிக்கிட்டே சுவாகா சொல்லுவீங்க. மந்திரம் சொல்லும் போதும் தூங்கிக்கிட்டே இருப்பீங்க. அதனால வந்து பாத்தீங்கன்னா முந்தின நாள்லயே விரதம் உபவாசங்கள்லாம் ஆரம்பிச்சிடும். பியூரிஃபிகேஷன்ல 1 மாசம் 1.5 மாசத்துக்கு முன்னாடியே ஆரம்பிச்சிடும். கர்மபல தியாகம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா நாங்க என்னென்னலாம் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தான்ட்டு இருக்கிறது எல்லாத்தையும் வெரைட்டியா வந்து பாத்தீங்கன்னா தியாகம் பண்றதுன்றது, தானம் தர்மங்கள் எல்லாத்தையும்
நல்லா பண்றது, விரதங்கள்லாம் இருக்கிறது, பிராஜாபத்தி விரதம் மாதிரியான விரதங்கள்லாம் ப்ரிப்பேர் ஆகுறது. நான் சன்னியாசம் கொடுக்கறது அப்படின்னா டக்குன்னு ஒரு நாள்ல கொடுக்கறதுலாம் இல்லை. சன்னியாசம் கொடுக்கறதுக்கு வந்து நான்லாம் 3 மாசம் 4 மாசம் மினிமம் எடுத்துப்பேன். ஃபுல்லா ப்ராசஸ், மெதுவா ப்ராசஸ் வந்து பண்ணி 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 தியாகம். இதுதான் முக்கியமானது, தியாகம். ஒவ்வொன்று தியாகம் பண்ணி சத்துவகுணம் நல்ல உச்சத்துல இருக்கும். எப்போ அப்படின்னு கேட்டீங்கன்னா, காலையில 4 மணிக்கு வந்து பாத்தீங்கன்னா 3:30 மணில இருந்து ஒரு 4:30 5 மணி வரைக்கும் உத்கிருஷ்டமான சத்துவகுணம் பிரம்ம முகூர்த்தம் போகும்போது அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் அவேர்னஸ்ல இருக்கும் போது அவனுக்கு சன்னியாசம் கொடுக்கும். எப்படி முகூர்த்தம் பார்க்கிறோமோ நல்ல நாள் நல்ல நேரத்துல, அதே மாதிரி சன்னியாசிகளுக்கு சத்துவகுண பிரதானமா. ஆனா யாராவது வந்து பாத்தீங்கன்னா, நான் பார்த்திருக்கேன், சன்னியாசம் பண்ணும்போது தூங்கிக்கிட்டே சன்னியாசம் எடுக்கிறது. ஏன்னா தாமசம், ராத்திரியில ஏதாவது சாப்பிட்டு இருப்பாங்க, பிராக்டிஸ் இருக்காது, கண்ணு முழிச்சு. இல்ல அப்படின்னா ஒரே ரஜசிக்கா இருப்பாங்க, ஆசையோட வந்து பாத்தீங்கன்னா இருப்பாங்க, நிறைய காமத்தோட இருப்பாங்க. அதனால வந்து பாத்தீங்கன்னா சாத்விகமா இருக்கிற காலத்துலதான் சன்னியாசம் கொடுக்கணும். குணம் வந்து பாத்தீங்கன்னா சத்துவ குணமா இருக்கும் போது அவன் என்ன பண்ணுவான், நல்லா வந்து சுவாத்தியாயத்திலேயும் ஜபத்திலேயும் ஈடுபட்டு மோட்சம் வரைக்கும் போக முடியும். அப்ப சத்துவ குணம் தான் வந்து பாத்தீங்கன்னா சந்நியாசம் எடுக்கணும். சத்துவ குணம் என்ன இருக்கும், கர்ம பல தியாக ஏவ சாத்விகத்திவேன. கர்ம பலனை தியாகம் பண்றது எதுவோ, கர்மத்தை தியாகம் பண்றது இல்ல. அப்ப அதனால்தான் உங்களுக்கு எல்லாம் பிராக்டிஸ் சொல்றேன். நான் சன்னியாசி சுவாமி அப்படின்னு நீங்க சொல்ல முடியும். எப்ப சொல்ல முடியும், நான் எந்த கர்மத்தையும் பலனை நான் உத்தேசம் பண்றதில்ல சுவாமி, எல்லாம் ஈஸ்வரார்ப்பணம் சுவாமி அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா நீங்க காலரை தூக்கி விட்டுக்கலாம். நான் வந்து பாத்தீங்க அப்படின்னா சாத்விகம் தியாகம் பண்றேன், நானும் சன்னியாசி தான் அப்படின்னு சும்மா வந்து பாத்தீங்கன்னா பேர் எடுத்துக்க கூடாது. நீங்க பண்றீங்களான்னு பாத்துக்கணும். உங்களுக்கு தெரியும்ல நம்ம கர்ம பலனை தியாகம் பண்றோமா இல்ல ஆசைப்படுறோமான்னு தெரியும். கர்ம பலனை தியாகம் பண்ணிட்டு எவன் கர்மத்தை பண்ணிக்கிட்டு கர்ம பலனை தியாகம் பண்றானோ அவன்தான் சாத்விக சன்னியாசி அப்படின்னு அதை பேஸ் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா தாமசத்துவாதி அபேட்சையா சந்நியாச உச்சியதே. வாஸ்தவத்துல தாமச தியாகம் பண்ணிட்டு உட்கார்ந்து இருக்கானே அவனை பார்த்து வந்து பாத்தீங்கன்னா சொல்லல. இங்க திருவண்ணாமலையில வந்து பாத்தீங்கன்னா, திருவண்ணாமலையில மட்டும் இல்ல, நான் தான் சொன்னேன், ரிஷிகேஷ் ஹரித்வார் எல்லா இடத்துலயும் எல்லாம் தாமச சன்னியாசம், ராஜச சன்னியாசம் தான். சாத்விக சன்னியாசிகள் வந்து பாத்தீங்கன்னா சுதர்மத்துல நிற்பாங்க. சாத்விக சன்னியாசிகள் நிறைய நார்த் இந்தியால. ஆனா ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா கம்பேர் பண்ணும் போது வந்து பாத்தீங்கன்னா ராஜச தாமச சன்னியாசிகள் அதிகமா இருக்காங்க. சாத்விக சன்னியாசிகள் ரொம்ப கம்மியா இருக்காங்க சுதர்மத்துல நிக்கிறவங்க. அப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா இது எங்க சொல்லப்படுது அப்படின்னா தாமச ராஜச சந்நியாசத்தை சார்ந்து என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த சத்வகுணத்தோட சந்நியாசமா இருக்கிற கர்மப்பல தியாகம் இருக்கு, அதை வந்து பாத்தீங்கன்னா சந்நியாசம் என்று சொல்லப்படுகிறது. ந முக்கியக சர்வ கர்ம சந்நியாசக. அதனால நீங்க உடனே வந்து பாத்தீங்கன்னா நான் கர்ம பலனை தியாகம் பண்றேன், நான் வந்து பாத்தீங்கன்னா நானும் சன்னியாசி தான் வெளியில போய் சொல்லாதீங்க. சன்னியாசி கேட்டகிரி வேற. அப்போ வந்து உங்களை எதுக்காக சொல்லப்படுது அப்படின்னா, ரோட்ல உட்கார்ந்துக்கிட்டு தாமச ராஜச சன்னியாசம் பண்ணிட்டு யூஸ்லெஸ்ஸா உட்கார்ந்துருக்கானே அவங்கள கம்பேர் பண்ணி கிரகஸ்தாசிரமத்துல இருக்கிறவங்க கர்மத்தை பண்ணிக்கிட்டே வந்து பாத்தீங்கன்னா தியாகம் பண்றாங்க பலனை அப்படின்னா அவங்கள ஸ்துதி பண்றதுக்காகத்தான் நீங்க பெட்டர், நீங்க தான் சன்னியாசி அப்படின்னு ஸ்துதி பண்ற முடிய முக்கிய சன்னியாசி இல்லை. முக்கிய சன்னியாசி யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிஷ்டைக்கு போறான் பாத்தீங்களா, சர்வ கர்மத்தையே விட்டுடுறான் பாருங்க, கர்மத்தையே விட்டுறான் பாருங்க, அவன் தான் சன்னியாசி. ஆனா உங்களையும் ஸ்துதி பண்ணுது. ஏன்னா உங்கள்ட்ட என்ன இருக்கு, கர்ம பல தியாகம் இருக்கு. அப்போ கர்ம தியாகம் கர்ம பல தியாகம் ரெண்டுத்திலையும் தியாகம் இருக்கிறதுனால உங்களை வந்து பாத்தீங்கன்னா நாங்க ஸ்துதி பண்றோம். ஆச்சாரியா சொல்ற. அது மட்டும் இல்ல, சர்வ கர்ம சந்நியாச அசம்பவேச்ச நகி தேகபிருதா இது ஹேத்து வச்சனாத் முக்கியேவ இது சேத் 18வது அத்தியாயத்துல இன்னும் நம்ம பார்க்க போறோம். இன்னும் 2 நாள் கிளாஸ்ல பார்க்க போறோம். ஒரு முக்கியமான ஸ்லோகம் வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியார் சொல்றார். என்ன சொல்றாருன்னா, நகி தேகபிருதா சக்யம் த்யக்தும் கர்மாண்யசேஷதஹ யஸ்து கர்ம பல தியாகி சத்யாகி அபிதீயதே இத்யபிதீயதே. அற்புதமான ஸ்லோகம் ஒன்று இருக்கு. 11வது ஸ்லோகம் வரப்போகுது. யாராவது வந்து நான் எல்லா கர்மத்தையும் விட்டுட்டேன் சுவாமி அப்படின்னு எவனாவது சொல்றான் அப்படின்னா தலையிலேயே 4 போடணும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தேகத்தை தாங்கிக்கிட்டு இருக்கிறவனால முழுஷா கர்மத்தை எல்லா கர்மங்களையும் 100%
தியாகம் செய்வது என்பது முடியாது. கண்ணை அமைச்சாலும் கர்மம் தானே, கையை அசைச்சாலும் கர்மம் தானே, உடம்பு அசையுது இல்லை, சுவாசம் போகுது இல்லை, எல்லாமே கர்மம் தானே. அப்போ ஒருத்தன் நான் டெட் பாடி ஆனா மட்டும்தான் பார்த்தீங்கன்னா கர்மம் நடக்காது. அப்ப தேகத்தோட ஒருத்தன் இருக்கிறான் அப்படின்னா அவனால 100% பார்த்தீங்கன்னா கர்மத்தை தியாகம் செய்தல் என்பது முடியாது. இதே ஸ்லோகம் பார்த்தீங்கன்னா 3வது அத்தியாயத்துல 5வது ஸ்லோகத்துல சொல்லப்பட்டிருக்கு. நகி கஷிச்சனமபி ஜாது திஷ்டத்ய கர்ம கிருத்து. கீதால 3வது அத்தியாயத்துல 5வது ஸ்லோகத்திலேயே பார்த்தீங்கன்னா ஆச்சாரியர் சொல்லிட்டார், ஒருவனாலும் ஒரு க்ஷணமும் கர்மத்தை செய்யாமல் இருக்கவே முடியாது. அதனால்தான் இங்க பூர்வபக்ஷி என்ன கேட்கிறான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்போ 11வது ஸ்லோகத்துல சொல்லப்பட்டிருக்கு, அப்போ பாத்தீங்கன்னா கர்மத்தை பண்ணாம இருக்கவே முடியாது, கர்மம் சரீரத்துல நடந்தே ஆகும் டெட் பாடி ஆகிற வரைக்கும். அதனால பாத்தீங்க அப்படின்னா கர்மப்பல தியாகம் பண்றதையே முக்கிய சந்நியாசம்னு எடுத்துக்கலாமா? கர்மப்பலன் தியாகம் பண்றவனே முக்கிய சந்நியாசி அப்படின்னு எடுத்துக்கலாமே அப்படின்னு பூர்வபக்ஷி கேட்கிறான். இல்லப்பா, என்ன ஹேத்து வச்சனசிய ஸ்துத்யர்த்தத்வாத். எதுக்காக அந்த 11வது ஸ்லோகத்துல பாத்தீங்கன்னா சொல்லும் போதே சொல்லுது, எவன் கர்மப்பலனை தியாகம் பண்ணானோ அவனே தியாகி என்று சொல்லப்படுகிறான் அப்படின்னு உங்களை பாத்தீங்கன்னா அடுத்த கேட்டகரி கொண்டு போகணுன்றதுக்காக ஸ்துதி பண்ணது. உங்களை பாத்தீங்கன்னா சுவாமி எங்களால முடியுமா சுவாமி? நல்லா முடியும், நீங்களும் சன்னியாசி தான் அப்படின்னு உங்களை எதுக்காக தூண்டுறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களை ஸ்துதி பண்றது எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க முக்கிய சன்னியாசி ஆக முடியாது, இன்னும் டிராவல் பண்ண வேண்டியிருக்க. ஆனா சன்னியாசத்துக்கான முதல் வேலையை நீங்க என்ன பண்ணிட்டீங்க, ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கல்ல. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், கர்மம், அதுக்கப்புறம் கர்ம யோகம், அதுக்கப்புறம் கர்ம சந்நியாசம், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஞான நிஷ்டா, சிரவண மனன ஞான நிஷ்டைக்கு போறது. அப்போ பாத்தீங்கன்னா கர்மியா இருந்த நீங்க எப்ப நீங்க கர்ம பலனை தியாகம் பண்றீங்களோ அப்பவே நீங்க தியாகம் வந்துருச்சுங்க. உங்களுக்கு தியாகம் வந்துருச்சுனாவே பாத்தீங்க அப்படின்னா நீங்களும் நானும் ஒண்ணுதான், சன்னியாசி நீங்களும் ஒண்ணுதான். நானும் கர்ம பலனை தியாகம் பண்ணிட்டு கர்மத்தை தியாகம் பண்ணிட்டு உட்கார்ந்துருக்கேன், நீங்களும் பாத்தீங்கன்னா கர்ம பலனை தியாகம் பண்றீங்க. அப்போ பாத்தீங்கன்னா நம்ம 2 பேரும் ஒண்ணுதான் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்துதி பண்றதுக்காக தான் சொல்றோம் ஒழிய வாஸ்தவத்துல பாத்தீங்கன்னா சன்னியாசம் இன்னும் ஒரு ஸ்டெப் போக வேண்டியிருக்கு, ஒரு ஸ்டெப் இன்னும் போகணும். அப்போ ஒரு ஸ்டெப்புக்கு முன்னாடியே உங்களை நான் என்ன பண்றோம் அப்படின்னா சாஸ்திரம் சொல்லுது, நீங்களும் சன்னியாசி தான், கர்ம பலனை தியாகம் பண்றீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கர்ம பல தியாக ஸ்துதியேவ, கர்மப்பல தியாகத்தை ஸ்துதி பண்றதுக்காக தான் சொல்லப்படுது. யதோக்த அநேக பக்ஷ அனுஷ்டான சக்தி மந்திரம் அர்ஜுனம் அக்யம் பிரதி விதானாத். 12வது சாப்டர்ல பாத்தீங்க அப்படின்னா 18வது சாப்டர்ல சொல்ற என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸ்துதி பண்றதுக்காக பாத்தீங்கன்னா இல்லையே ஒரு வச்சனம் விட்டனே, யதா தியாகா சாந்திர் அனந்தரம் இது கர்மப்பல தியாக ஸ்துதி. 12வது சாப்டர்ல பாத்தீங்க அப்படின்னா 4 பட்சங்கள் சொல்லுது. 4 பட்சங்கள்ல பாத்தீங்க அப்படின்னா சாதனா மெத்தட்ல 4 பட்சங்கள் இருக்கு 12வது சாப்டர்ல. முதல்ல என்ன அப்படின்னா, என்னிடத்தில் சமாதி பண்ணு, மையேவ மன ஆதத். எல்லாத்துக்கும் சொல்றேன், நீங்க சதா என்னிடத்திலேயே சமாதி பண்ணுங்க. சுவாமி என்னால முடியல அப்படியா, சமாதி பண்றதுக்கான அபியாச யோகத்தை பண்ணுங்க. 2வது சமாதி சுவாமிகிட்ட பண்ணணும், சுவாமிகிட்ட சமாதி பண்ண முடியல, அப்ப சமாதி பண்றதுக்கான அபியாச யோகம்னு ஓங்காரத்தையும் பிரணவத்தையும் பாத்தீங்கன்னா பிராணாயாமத்தையும் பிரணவ ஜபத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்கு. தியானம் தாரணை இதெல்லாம் பண்ணுங்க. சாமி எனக்கு அதுவும் பண்ண முடியல சுவாமி அப்படின்னா ஒன்றும் பண்ண வேணாம். அப்போ நவவித பக்தின்னு சொல்லப்பட்டிருக்குல்ல, சுவாமிக்குவான கர்மங்கள் என்னெல்லாம் இருக்கோ, கிரி பிரதட்சணை போங்க, மலை ஏறுங்க, சுவாமிக்கான பஜனையை பண்ணுங்க, உளவார பண்ணி பாருங்க, இது மாதிரி சுவாமிக்கு என்னெல்லாம் உண்டோ அதெல்லாத்தையும் ஆராதனைகள்ல ஈடுபடுங்க. சுவாமி எனக்கு அது கூட முடியல சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, மத்கர்ம பரமம் அப்படின்னு சொல்லக்கூடியது கூட நான் பண்ண முடியல சுவாமி அப்படின்னா ஒன்றும் பண்ண வேணாம். எதை பண்ணினாலும் என்ன பண்ணுங்க அப்படின்னு கேட்டா, ஈஸ்வர அர்ப்பணம் ஈஸ்வர அர்ப்பணம் ஈஸ்வர அர்ப்பணம் பண்ணுங்க. சர்வ கர்ம பல தியாக ததோ யாதி பராம் கதிம் அப்படின்னு 12வது சாப்டர்ல பாத்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு. தியாகா சாந்தி அனந்தரம்னு சொல்லியிருக்கு. கர்மப்பல தியாகத்தை பண்றது 4வது பட்சமா. அப்ப ஆரம்பிக்கும் போது ஒருத்தன் எங்க இருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸ்பிரிச்சுவல்ல முதல் சமாதி தான் கோல். ஆனா சமாதிக்கு முதல் ஸ்டெப் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸ்பிரிச்சுவல் பர்சன் ஆயிட்டீங்கன்னாவே
முதல் ஸ்டெப்பே வந்து பாத்தீங்கன்னா சர்வ கர்மத்தோட பலன்களையும் ஈஸ்வரார்ப்பணம் பண்றதுதான். அதனாலதான் உங்களுக்கு திரும்ப திரும்ப நான் இதை சொல்லிக்கிட்டே இருக்கேன். எல்லா சமயத்திலும் SMS அனுப்பிக்கிட்டே இருங்க சுவாமிக்கு. பாத்தீங்க அப்படின்னா எல்லாம் கோயிலுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா எல்லாம் போஸ்ட் போட்டுக்கிட்டே இருக்கான். போட்டோவா எடுத்து எனக்கு பார்த்தது கோபமா வருது. அப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து பாத்தீங்கன்னா இட்லி சாப்பிட்டுட்டு இருக்கேன், ஒரு போஸ்ட் பண்றேன் ஃபேஸ்புக்ல. எது என்னோட குரூப்ல வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம்ல போட்டுக்கிட்டே இருக்கிறது, ஃபேஸ்புக்ல போட்டுக்கிட்டே இருக்கிறது. நான் இட்லி சாப்பிட்டேன், நான் சாம்பார் சாப்பிட்டேன், மண்ணாங்கட்டி புண்ணாக்கு எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா காட்டிக்கிட்டே இருக்கு. நான் டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்கேன், நான் உட்காடுறேன், நான் நிமிந்துறேன். அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு குரூப்புக்கு ஷேர் பண்ண முடியுது இல்லை நம்மளால? எல்லாத்தையும் போஸ்ட் பண்ண முடியுது இல்லை? அதே மாதிரி பகவானுக்கு ஏன் போஸ்ட் பண்ண முடியாது? கண்டிப்பா போஸ்ட் பண்ண முடியும். இப்ப பாடம் கேட்டுட்டு இருக்கும்போது சுவாமி நல்லா எனக்கு பாடத்தை கொடுத்துருக்க சுவாமி, நல்லா வந்து பாத்தீங்கன்னா சத்சங்கம் கிடைக்குது காலையில, உனக்கு ஒரு ரொம்ப தேங்க்ஸ் சுவாமி, நீதான் சுவாமி எனக்கு எல்லாத்தையும் கொடுக்குற சுவாமி, எனக்கு நீயே பார்த்து எதை வேணாலும் கொடு சாமி, எனக்கு ஒரு மனப்பக்குவத்தை கொடு சாமி அப்படின்னு அப்பப்போ வந்து பாத்தீங்கன்னா கொடுக்கறது எல்லாத்துக்கும் ஒரு தேங்க்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நீ எதெல்லாம் கொடுக்குறியோ அதெல்லாம் நல்லதுதான் சுவாமி, அதெல்லாத்தையும் நான் வந்து சமநிலையில எடுத்து ஸ்வீகாரம் பண்ணிப்பேன் சுவாமி அப்படின்னு பிரசாத புத்தியை வந்து பாத்தீங்கன்னா அடாப்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப உத்தமமானது. முதல் ஸ்டெப்பே வந்து பாத்தீங்கன்னா இதுதான். அப்ப இதைதான் ஸ்துதி பண்றதுக்காக அர்ஜுனனுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய 4 பட்சங்கள் அங்க சொல்லப்பட்டிருக்கு. சமாதி அடையறதுக்கான அபியாசம், அதுக்கப்புறம் 3வது மத்கர்மம், ஈஸ்வரனோட கர்மங்களை பண்றது. இந்த 3 பட்சங்களும் முடியாதவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா 4வது பட்சமா இருக்கிற என்னது சர்வ கர்ம பல தியாகம், எல்லா கர்மத்தோட பலனையும் தியாகம் செய்தல் அப்படின்னு யாருக்கு மத்த 3ல சக்தி இல்லையோ, சமாதி பண்றதுல சக்தி இல்ல, அபியாசம் பண்றதுல சக்தி இல்ல, என்னுடைய கர்மங்களை பண்ணு, உன்னோட பகவானோட கர்மங்களை பண்றதுக்கு சக்தி இல்ல அப்படின்னு பாசிபிளே இல்லை அப்படின்னா ஒன்றும் பண்ணாத. எதெல்லாம் பண்றியோ நீ என்ன வேணா பண்ணிக்கோ, திருடு கொலை பண்ணு, என்ன வேணா பண்ணிக்கோ, பாப்பமோ புண்ணியமோ எந்த சரீரத்துல எது நடந்தாலும் சுவாமி உனக்கு அர்ப்பணம், சுவாமி உனக்கு அர்ப்பணம், சுவாமி உனக்கு அர்ப்பணம்னு பண்ணிக்கிட்டே அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அர்ஜுனம் அக்ஞம் பிரதிவிதானார். அஜ்ஞானியா இருக்கிற அர்ஜுனனுக்கு 12வது சாப்டர்ல 12வது ஸ்லோகத்துல தியாகத்தினால வந்து பாத்தீங்கன்னா சாந்தி கிடைக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு. இப்ப கூட பிராக்டிஸ் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபியூச்சர் பலனுக்கு போகவே போகாதீங்க. ஃபியூச்சர்ல இருக்கிற பலன் என்ன வேணா இருக்கட்டும், இப்ப உங்களுக்கு சாந்தி உண்டாகணுமா என்ன பண்ணணும் அப்படின்னா ஈஸ்வரார்ப்பணம். எந்த காரியமும் பண்ணும் போதும் இது பகவானுக்கு அர்ப்பணம்னு பண்ணுங்க. பண்ணிக்கிட்டு இருக்கும் போதே உங்களுக்கு மனசாந்தி கிடைச்சு. அதே பலன் மேல ஆசைப்பட்டு நம்ம பண்றோம் அப்படின்னா பண்ணும் போதும் வந்து பாத்தீங்கன்னா சங்கடம், டென்ஷன் எல்லாம் கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பலனும் நம்ம நினைச்ச மாதிரி கிடைக்காது. சில சமயம் கிடைக்கும், சில சமயம் கிடைக்காம போகும். மனசு சமநிலை கிடைக்கவே கிடைக்காது. அதனால வந்து பாத்தீங்கன்னா யாருக்காவது சாந்தி வேணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா இப்பவே வந்து பாத்தீங்கன்னா கர்ம பலனை தியாகம் பண்ணிட்டு ஒரு கர்மத்துல இறங்குனீங்கன்னா ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியும் சாந்தி, பண்ணிக்கிட்டு இருக்கும் போதும் சாந்தி, பண்ணி முடிச்சதுக்கு பிறகும் சாந்தி உங்களுக்கு கிடைக்கும். இல்ல அப்படின்னா சாந்தி கிடைக்கவே கிடைக்காது. அப்போ நல்லா தெரிஞ்சுக்கணும், கர்ம பலனை தியாகம் பண்றதுனால தான் சாந்தியானது கிடைக்கும்னு அஜ்ஞானியா இருக்கிற அர்ஜுனனுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அவனுக்கு வேற எதுவும் பண்ண முடியாது. அதனால அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதை தான் சொல்லப்பட்டிருக்கு, ததா இதம் அபி. அதே மாதிரி தான் இங்கேயும் கூட 11வது ஸ்லோகத்துல வந்து பாத்தீங்கன்னா ஸ்துதி பண்ண போறோம். என்ன அப்படின்னா தேகத்தை தாங்கியவனால் தேகபிருதா நசக்கியம், தேகத்தை தாங்கியவனால் கர்மத்தை முழுசா விடுறதுன்றது முடியாது. அப்ப என்னது 11வது ஸ்லோகத்துல சொல்ல போறோம், யஸ்து கர்ம பல தியாகி. ஆனால் எவன் வந்து பாத்தீங்கன்னா கர்ம பலனை தியாகம் செய்கின்றானோ அவனே தியாகி என்று சொல்லப்படுகின்றான். ச தியாகி இத்யபிதீயதே, அவனே தியாகி என்று சொல்லப்படுகின்றான் என்று சொல்லப்படுது. அப்ப நீங்க வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணலாம், எந்த கர்மம் பண்ணாலும் கர்ம பலனை தியாகம் பண்ணிக்கிட்டே வாங்க. தியாகம்னு என்ன அர்த்தம், சமர்ப்பணம் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. நம்ம செலக்டிவா பண்றோம். இப்ப பண்றோம், நம்ம எல்லாருமே பண்றோம். காயேன வாச்ச மனசேந்திரியர்வா பேருக்கு சொல்றோம். எல்லாத்துக்கு பின்னாடியும் வந்து பாத்தீங்கன்னா வைதிகர்கள் சொல்ற மாதிரி நம்மளும் என்ன பண்ணிட்டோம், ஒரு ஃபார்மாலிட்டிக்கு சொல்றோம். இனிமே ஃபார்மாலிட்டிக்கு சொல்லாதீங்க. எந்த கர்மம் பண்ணும் போதும் வந்து பாத்தீங்கன்னா உணர்ந்து உணர்ந்து உள்ள இருக்கிற பரமாத்மா தான் என்ன பண்ண வைக்கிறான். 18வது சாப்டர்ல 61வது ஸ்லோகத்துல சொல்ல போறோம்.
ஈஸ்வர சர்வபூதானாம் ஹிருத்தேஷே அர்ஜுன திஷ்டதி பிராமயன் சர்வபூதானி யந்திராரூடானி மாயஜா. இவனுக்கு என்ன பேர் தெரியுங்களா? ஈஸ்வரனுக்கு உள்ள இருக்கிற அந்தர்யாமின்னு பேரு. உள்ள இருந்துகிட்டு அவன் என்ன பண்றான் சுவாமி? ஈஸ்வரன் உள்ள இருந்துகிட்டு என்ன பண்றான் அப்படின்னா, அந்தர் யாமி அப்படின்னா என்ன அர்த்தம்னா யமனம் பண்றவன் அர்த்தம். கண்ட்ரோலர், டிக்டேட்டர் அப்படின்னு பேரு. உள்ள இருந்துகிட்டு நம்மளை எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்றான். கண்ணை எம, பேசு, இதை பேசாத அப்படின்னு, இதை சிந்தனை பண்ணு அப்படின்னு கண்ணுக்கு, காதுக்கு, மூக்குக்கு, பிராணனுக்கு எல்லாத்துக்கு பின்னாடி அந்த பகவான் தான் இருக்கான். நம்ம நினைச்சு ஒன்றும் பண்ண முடியாது. மனசுல நல்லா புரிஞ்சுங்க. நான் நினைச்சேன் நான் 5 நிமிஷம் எமைக்காம இருங்க பார்க்கலாம். எமைக்க கூடாது. 5 நிமிஷம் வந்து பாத்தீங்கன்னா சுவாசம் பண்ணாம இருங்க பார்க்கலாம். நீங்க தானே கர்த்தா. 5 நிமிஷம் சுவாசம் பண்ணாம இருங்க. நான் என் ஃபுட்டை வந்து நான் டைஜஸ்ட் பண்றேன் அப்படின்னு நீங்க டைஜஸ்ட் பண்ணுங்க பார்க்கலாம். கொஞ்ச நேரம் நிக்கட்டும்பா, டைஜஸ்ட் ஆக வேணாம் அப்படின்னு நிப்பாட்ட முடியுமா? மூச்சை நிப்பாட்ட முடியுமா? இல்லை எமைக்கிறத நிப்பாட்ட முடியுமா? எதையாவது உங்களால வந்து செய்ய முடியும், செய்ய முடியாதுன்னு ஏதாவது இருக்கா? சுதந்திரம் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு மண்ணாங்கட்டி சுதந்திரமும் நமக்கு இல்லை. அப்ப யதார்த்தம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, உள்ள இருக்கிறவன் நம்ம கர்ம பலனுக்கு ஏத்த மாதிரி நம்மளை ஆட்டி வைக்கிறான். பப்பட் ஷோல இருக்கிற பொம்மை மாதிரி, பொம்மலாட்டத்து பொம்மை மாதிரி. சூத்திரதாரி யாரு? மேல இருந்து கையை விரல ஆட்டிக்கிட்டு சூத்திரத்தை அசைச்சுக்கிட்டு நம்மளை ஆட்டி வைக்கிறான். அப்ப இதை நல்லா புரிஞ்சுக்கிட்டு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் வந்து பாத்தீங்கன்னா இஷ்டப்பட்டது எதுவும் இங்க நடக்காது, பகவானோட பிளான்ல இருக்கிறது தான் நடக்குது அப்படின்னு நல்லா புரிஞ்சுக்கிட்டு, நானா வந்து ஆப்ளிகேஷன், ஏகப்பட்ட ஆப்ளிகேஷன் வைக்காம, என்னை படைச்சவனுக்கு நல்லா தெரியும் எல்லாம், அதனால சுவாமி நீ என்ன கொடுக்குறியோ அது பிரசாதம், நான் பண்றதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வெறும் இன்ஸ்ட்ருமெண்டா இருந்து பண்றேன், நீதான் உள்ள இருந்து பண்ற, முக்கிய கர்த்தா நீதான். ஏற்கனவே 13வது சாப்டர்ல பார்த்திருக்கோம். கர்த்தா போக்தா மகேஸ்வரா. உள்ள இருந்துகிட்டு வந்து பாத்தீங்கன்னா பக்கத்துல இருந்து உபதிரஷ்டாச்ச அனுமந்தாச்ச கர்த்தா போக்தா மகேஸ்வரகன்னு ஒரு ஸ்லோகம் பார்த்திருக்கோம் 13வது சாப்டர்ல. உள்ள இருந்துகிட்டு நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்கான். அவன் பார்த்துக்கிட்டே இருக்கான். பாவகிராகியா இருந்துகிட்டு பார்த்துக்கிட்டே இருக்கான். பாவகிராகி ஜனார்தன சாட்சியா இருந்து பார்த்துக்கிட்டே இருக்கான். உபதிரஷ்டா அனுமந்தா, நம்ம பண்றதை எல்லாத்தையும் அனுமோதனை பண்றான். பண்ணு 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 அப்படின்னு. அவன்தான் கர்த்தா, அவன்தான் போக்தா, அவன்தான் பரமேஸ்வரன், மகேஸ்வரன். அப்ப வந்து உள்ள இருக்கிறவன் தான் கர்த்தா. நீங்களும் நானும் கர்த்தா இல்லை. அப்ப வந்து பாத்தீங்கன்னா கர்ம பலனையும் நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வர அர்ப்பணம் பண்ணணும், கர்த்திருவத்தையும் பகவான் இடத்துல போட்டணும். போட்டீங்கன்னா நிம்மதியா இருக்கலாம் உங்களுக்கு. அப்போ அதனால வந்து பாத்தீங்கன்னா வாஸ்தவத்துல கர்மப்பல ஸ்துதி பண்றதுக்காகத்தான் 11வது ஸ்லோகத்துல யாரெல்லாம் கர்ம பல தியாகியா இருக்காங்களோ அவங்கதான் தியாகி, அவங்கதான் சன்னியாசி அப்படின்னு உங்களுக்கு அப்கிரேட் பண்ணிருக்கு, உங்களை ஸ்துதி பண்ணிருக்கு. அப்ப என்ன பண்ணலாம்? யாரெல்லாம் கர்ம பலனை தியாகம் பண்றீங்களோ அவங்கெல்லாம் வந்து காலரை தூக்கி விட்டுக்கலாம். சுவாமி நானும் சன்னியாசி தான் சுவாமி, கர்ம பலனை தியாகம் பண்ற சுவாமி ஆயிடுச்சா. இதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியா சொல்ற, ந சர்வ கர்மாணி மனசா சந்நியஸ்ய ந ஏவ குருவன் ந காரயன் ஆஸ்தே இதி அஸ்ய பக்ஷஸ்ய அபவாதக கேனச்சித் தர்ஷயித்தும் சக்ய. அது மட்டும் இல்லாம என்னன்னு கேட்டீங்கன்னா முக்கிய சந்நியாசி அப்படின்றது வேற ஆள். அப்ப யாரெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா கிரகஸ்தாசிரமத்துல, வானப்பிரஸ்தாசிரமத்துல, பிரம்மச்சரியத்துல இருந்துகிட்டு கர்ம பலனை தியாகம் பண்றோமோ அவங்களுக்கு பேரு கவுன சந்நியாசி அப்படின்னு பேர். கவுனம்னா முக்கியம் இல்லாத செகண்டரி சந்நியாசி, அவங்களையும் ஸ்துதி பண்றோம். ஆனா முக்கிய சந்நியாசி யாரு தெரியுங்களா? முக்கிய சந்நியாசி யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா 5:13 வந்து பாத்தீங்கன்னா சொல்லப்பட்டது. 5:13 வந்து பாத்தீங்கன்னா யார சொல்லப்பட்டது அப்படின்னு கேட்டீங்கன்னா 5:13 ரொம்ப முக்கியமான ஸ்லோகம் சொல்றது. சர்வ கர்மாணி மனசா சந்யஸ்யாஸ்தே சுகம் வசி நவத்வாரே புரே தேஹி நைவ குர்வன்ன காரயன். முக்கிய சன்னியாசி யாருன்னா பரமார்த்த சன்னியாசி பேர். அந்த பரமார்த்த சன்னியாசி யாரு அப்படின்னா ரமணர் மாதிரி. எப்படி நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா நல்ல பெரிய மகான்கள்லாம் நிறைய பேர் இருந்திருக்காங்க. அவங்க எல்லாம் எப்படி இருந்திருக்காங்க அப்படின்னா சர்வ கர்மாணி, எல்லா கர்மங்களையும் வந்து பாத்தீங்கன்னா மனதினால் தியாகம் செய்து விட்டு. மனசுனால வந்து பாத்தீங்கன்னா தியாகம் பண்றதுன்னா என்ன சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா தத்துவத்தை நல்லா படிச்சு படிச்சு படிச்சு
3:27 3:28 நான் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்கேன்ல. பிரகிருதே கிரியமானானி குணை கருமானி சர்வசா அகங்கார விமூடாத்மா கர்த்தா அகமிதி மஞ்சதே தத்துவவித்து மகாபாகோ குணகர்ம விபாகயோகோ குணாகுணேஷு வர்த்தந்தே இதி மத்வான சஜ்ஜதே. வாஸ்தவத்துல தத்துவத்தை படிக்க 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 தெரிஞ்சிடும். நான் பார்ப்பவன் சாட்சி. யாரு கர்மா பண்றா அப்படின்னா பிரகிருதி தான் பாத்தீங்கன்னா பிரகிருதியோட 3 குணங்கள் தான் சத்துவ ரஜஸ் தமஸ்ன்னு சொல்லக்கூடிய 3 குணங்கள் தான் இந்த லோக்கத்துல இருக்கிற எல்லா கர்மத்தையும் செய்கின்றன. நான் பார்க்கின்றேன். இந்த தேகம்ன்றது எனக்கு ஒரு வீடு. இந்த வீட்டுக்குள்ளார நான் பாத்தீங்கன்னா சாட்சியா இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். தேகத்துல இருக்கிற எல்லாமே மனசு புத்தி இந்திரியங்கள் இந்த சரீரம் எல்லாமே எதோடது? குணத்தோட காரியங்கள். 3 குணங்களால் ஆனதுதான் பாத்தீங்கன்னா இந்த புத்தியில இருந்து ஆரம்பிச்சு இந்த தேகம் வரைக்கும் எல்லாம். அப்ப பாத்தீங்கன்னா இந்த குணத்தாலான இந்த காரியங்கள் குணத்தினால குணம் சைக்கிள் போயிட்டே இருக்கு சத்துவரஜஸ்தமஸ். அந்த 3 குணங்களோட சைக்கிள்க்கு ஏத்த மாதிரி இந்த குணத்தாலான இந்த சரீரம் மனசு புத்தி எல்லாம் இயங்குகின்றன. அப்ப பாத்தீங்கன்னா குணங்கள் குணங்களில் இயங்குகின்றன. நான் ஒன்றையும் செய்யவில்லை. நான் யாரு? இந்த தேகத்துல இருக்கிற வாசம் பண்ற ஒரு பட்சி மாதிரி நான் சாட்சியா இருக்கேன் அப்படின்னு தத்துவத்தை நல்லா புரிஞ்சுக்கிட்டு நான் ஒன்றையும் செய்யவில்லை அப்படின்ற எண்ணத்தோடு, நான் சாட்சி ஆத்மா பிரம்மம் அப்படின்ற எண்ணத்தோடு மனதினால் அப்படின்னா என்ன அர்த்தம்? நல்ல ஞானத்தினால பாத்தீங்கன்னா நான் செய்யவில்லைன்னு கர்மத்தை எல்லாத்தையும் தியாகம் பண்ணிட்டு சந்நியாசம் பண்ணிட்டு சுகம் வசி இந்த தேகத்துக்குள்ளார ஆனந்தமா ஒருத்தன் இருக்கான். தத்துவ ஞானத்துக்கு பிறகு வித்வத் சந்நியாசின்னு பேரு அவனுக்கு. நவத்வாரே புரே தேகி. அவனுக்கு இந்த தேகம் எப்படிப்பட்டதுன்னா 9 துவாரங்களை உடைய ஓட்டையை உடைய ஒரு நகரம், ஒரு புறம். இந்த புறத்துல பாத்தீங்க அப்படின்னா என்ன பண்றான்? நைவ குருவன் ந காரையன். அவன் எதையுமே செய்யாதவனாக எதையுமே செய்விக்காதவனாக அவன் எப்படி இருக்கான்? ஆனந்தமாயிருக்கின்றான். அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னு அகம் 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 அகம்னு எந்த கருமத்தோடையும் சம்பந்தம் இல்லாதவனா அகர்த்தாவா அபோக்தாவா இருக்கான் பாருங்க. அவன் தான் முக்கிய சந்நியாசி. அப்ப முக்கிய சந்நியாசின்றது நமக்கு கோல். நேற்று சுபாமா மெசேஜ் போடுறாங்க, சுவாமி ரொம்ப டார்கெட் ரொம்ப மேல இருக்கு. ஆமா, டார்கெட்ல மேலதான், கோல் எப்பவுமே மேலதான். ஆனா கோலை நோக்கி நம்ம போகணும்ல. அப்ப கோலை நோக்கி போறதுக்கு பாத்தீங்கன்னா நம்மளை ஸ்துதி பண்றதுக்கு கிருஷ்ணரே ஸ்துதி பண்றார். கர்மப்பலனை தியாகம் பண்ணு. கர்மப்பலனை தியாகம் பண்றது முதல் ஸ்டெப்பு. அதுக்கப்புறம் கர்மத்தை தியாகம் பண்றது பாத்தீங்கன்னா கர்த்திருத்துவத்தை நான் பண்ணவில்லை, உள்ள இருந்து ஈஸ்வரன் பண்றார் அப்படின்றது பாத்தீங்கன்னா 2வது ஸ்டெப்பு. 3வது ஸ்டெப்பு நானும் பண்ணல பகவானும் பண்ணல. 3வது ஸ்டெப் பாத்தீங்கன்னா ரொம்ப எக்ஸலண்டான ஸ்டெப் பாத்தீங்க அப்படின்னா சுபாவஸ்து பிரவர்த்தத்தைன்னு 5:14 சொல்லப்பட்டிருக்கு. 5வது ஸ்டெப்ல சொல்லுது ந கர்த்திருவம். நம்ம முதல் ஸ்டெப் என்ன பண்ணணும்? கர்மபல தியாகத்தை பண்ணணும். 2வது ஸ்டெப் என்ன பண்ணணும்? நாம் பண்ணல, உள்ள இருக்கிற ஈஸ்வரன் என்ன பண்ண வைக்கிறார். நான் பெப்பட் ஷோல இருக்கிற பொம்மை மாதிரி பகவான் உள்ள இருந்துகிட்டு என்ன பண்றார்? என்ன ஆட்டி வைக்கிறார் அப்படின்னு 2வது ஸ்டெப். அப்ப நாம் பண்ணல, நான் இன்ஸ்ட்ருமெண்ட். கீதால சொல்லும் போதே சொல்றாருல, நிமித்த மாத்திரம் பவ சவ்ய சாட்சி. ஏ அர்ஜுனா, என்ன பண்ண? நீ வெறும் இன்ஸ்ட்ருமெண்ட், நிமித்தம் மட்டும்தான். நான் தான் உள்ள இருந்து எல்லாத்தையும். இந்த வார்லாம் முடிஞ்சு போச்சு, நீ ரொம்ப புலம்பாத. இந்த வார் ஃபுல்லா முடிஞ்சு போச்சு. நான் எல்லாத்தையும் சுவாகா பண்ணிட்டேன், எல்லாத்தையும் நாசம் பண்ணிட்டேன். ஐயோ, நான் தாத்தாவை பீஷ்மரை கொல்ல போறேனே, பரம பிதாமகரை கொல்ல போறேன், என்னோட குருவை கொல்ல போறேன். மண்ணாங்கட்டி புண்ணாக்கு, நீ ஒன்னும் கொல்ல போறது இல்லை. வார்லாம் எப்போ முடிஞ்சு போச்சு. நீ நினைச்சுக்கிட்டு இருக்க கர்த்திருத்துவத்தை தலையில எடுத்து வச்சுக்கிட்டு நான் கொன்றுவேன்னு நினைச்சுக்கிட்டு இருக்க. நான் கொன்னுட்டேன் எல்லாத்தையும். நீ சும்மா பாத்தீங்கன்னா வேஷம் போட்டுட்டு உன்னை வச்சு நிமித்தமா வச்சு பண்ணிட்டு இருக்கேன். ஆமா, பூர்வமேவே நிகத்தியாக நான் எல்லாத்தையும் ஏற்கனவே கொண்டு முடிச்சுட்டேன். நீ பாத்தீங்கன்னா வெறும் நிமித்தம் மாத்திரம் சும்மா வேஷம் போட்டுட்டு இருக்க, கர்த்திருத்துவத்தை எடுத்து தலையில வச்சுக்கிட்டு இருக்க. அப்ப என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா இது 2வது ஸ்டெப் பகவான் பண்ற. 3வது ஸ்டெப் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, வாஸ்தவத்துல 3வது ஸ்டெப் என்னன்னு கேட்டீங்கன்னா 5:14 சொல்லப்பட்டிருக்கு ந கர்த்திருவம். பகவான் பாத்தீங்கன்னா கர்த்திருத்துவத்தை படைக்கவே இல்லை.
ந கருமானி, பகவான் வந்து கருமத்தையும் படைக்கவே இல்லை. லோகஸ்ய சிருஜதி பிரபு, இந்த உலகத்தெல்லாம் படைச்ச பகவான் கர்த்திருவத்தையும் படைக்கவில்லை, கருமத்தையும் படைக்கவில்லை. ந கர்ம பல சங்கயோகம், பகவான் எனக்கு கர்ம பலனை கொடுக்குறாரு மண்ணாங்கட்டி புண்ணாக்கு, அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கீழே. வாஸ்தவத்துல பகவான் வந்து கர்ம பலனையும் சேர்த்து வைக்கவும் இல்லை, கர்ம பலனை கொடுக்கறதும் இல்லை. அப்ப என்னப்பா சுவாமி நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னா, சுபாவஸ்து பிரவர்த்தனை, எல்லாம் மாயா டிராமா போயிட்டு இருக்கு, ஆபாசம் சொப்பன மாதிரி நடந்துகிட்டு இருக்கு. அப்ப பகவான் எப்படி இருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, பகவான் வந்து பாத்தீங்கன்னா நாதத்தே கஸ்யசித் பாபம் நச்சைவ சுகிருதம் விபகு. வாஸ்தவத்துல பகவான் தேமேன்னு இருக்கார், ஸ்கிரீன் மாதிரி இருக்கார், ஆனந்த சுரூபமா சச்சிதானந்தமா இருக்கார். இந்த ஜெகத்து உண்டாகவே இல்லை, இந்த ஜெகத்து உண்டாகவே இல்லை. அப்ப அதுதான் அல்டிமேட். அப்ப நான் அந்த பகவானா தான் இருக்கேன், நான் வேற பகவான் வேற இல்லவே இல்லை. அப்ப வாஸ்தவத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆத்ம ஞான நிஷ்டைன்றது வந்து பாத்தீங்கன்னா உச்சம். அதை அடையறதுக்கு முதல் ஸ்டெப் எது அப்படின்னா, முதல் ஸ்டெப் வந்து பாத்தீங்கன்னா கர்ம பல தியாகம். ரெண்டாவது ஸ்டெப் வந்து பாத்தீங்கன்னா நான் பண்ணவில்லை, பகவான் உள்ள இருந்து பண்றாருன்னு கர்த்திருவ தியாகம். மூணாவது ஸ்டெப் வந்து பாத்தீங்க அப்படின்னா கர்மமும் இல்ல, கர்த்தாவும் இல்ல, போக்தாவும் இல்ல, இருக்கிறது ஒரே பகவான் மட்டும்தான் இருக்கார், இது எல்லாம் இல்யூஷன் அப்படின்னு வந்து போறது. சுபாவம்னு சொல்லக்கூடிய மாயை தான் நடந்துகிட்டு இருக்கு, வாஸ்தவத்துல எதுவும் நடக்கலன்றது அல்டிமேட். அப்ப முதல் ஸ்டெப் பண்ண முடியுமா அப்படின்னா புலம்பாதீங்க, முதல் ஸ்டெப் ஈஸியா பண்ண முடியும். முதல் ஸ்டெப் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு க்ஷணமும் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம பண்றது எல்லாத்தையும் நீ தான் எல்லாம் பண்ற, நீ தான் எல்லாம் பண்ற, எல்லாம் உனக்கு தான் அர்ப்பணம், எல்லாம் உனக்கு தான் அர்ப்பணம்னு நல்லா பண்ண முடியும், உங்களுக்கு நல்லா பண்ண முடியும், அதனால பண்ண முடியும் அப்படின்னு புரிஞ்சு. அப்ப ஆச்சாரியார் இங்க சொல்றாரு, சர்வ கர்மாணி மனசா சந்நியஸ்ய, எல்லா கர்மத்தையும் நான் பண்ணவில்லை பகவான் பண்றார் அப்படின்னு சந்நியாசம் பண்ணிட்டு, குர்வன் ந காரையன், நான் எதையும் செய்யவில்லை, நான் எதையும் செய்விப்பதும் இல்லை அப்படின்னு ஒருத்தன் இருக்கிறான் அப்படின்னா, ஆஸ்திய சுகமா இந்த சரீரத்துல ஒருத்தன் இருக்கான் சாட்சியா அப்படின்ற அஸ்ய பக்ஷஸ்ய அபவாதக, இதுதான் முக்கிய சந்நியாசம்னு பேரு, இதுதான் பாரமார்த்திக சந்நியாசம்னு பேரு. இந்த சந்நியாசத்தை வந்து பாத்தீங்கன்னா அபவாதம் பண்றதுக்கு, இதை மறுக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா கேனச்சித்து தர்ஷயித்தும் ந சக்யா, நான் தூக்கி பின்னாடி போட்டேன். அதை மறுக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா எவனும் வந்து பாத்தீங்கன்னா அதை மறுப்பதற்கு முடியவே முடியாது எந்த பிரமாணத்தாலும். அப்ப ரெண்டு சந்நியாசம் வச்சுக்கணும், ஒன்னு பாரமார்த்திக சந்நியாசம், அது பிரம்ம நிஷ்டனுக்கானது. அதுக்கு அடுத்து வியாபகாரிக்க சந்நியாசம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம எல்லாம் வந்து கர்மப்பல தியாகம் பண்றோம்ல, அந்த கர்மப்பல தியாகம் பண்றதுக்கு பேர் தான் வியாபகாரிக்க சந்நியாசம். ரெண்டும் வந்து பாத்தீங்கன்னா தியாகம் ஈக்குவல் தான், ஆனா முக்கிய சந்நியாசம் கவுன சந்நியாசம் இருக்கு. அந்த முக்கிய சந்நியாசத்தை அடையறதுக்காகத்தான் கர்மப்பல தியாகம்ன்ற கவுன சந்நியாசம் செய்யப்படுகிறது. தஸ்மாத், ஆகையினால் கர்மணி அதிகிருதான் பிரதி ஏவ, ஆகையினால் இந்த 4 பட்சங்களை நம்ம சொன்னமே, இந்த 4 பட்சங்களை 2 ஸ்லோகத்துல 2-3 சொல்லப்பட்ட 4 பட்சங்களும் யாருக்கு அப்படின்னா கர்மணி அதிகிருதான் பிரதி, கர்மத்துல யாருக்கு அதிகாரம் இருக்கோ, யாருக்கு அதிகாரம் இருக்கு, நம்மள்ட்ட யாராவது பரமார்த்த சன்னியாசி யாராவது இருக்கோமா? யாரும் இல்லை. இப்ப நம்ம பாடத்துல இருக்கிற 83 பேரும் சேர்த்து என்னையும் சேர்த்து 84 என்னையும் சேர்த்துக்கிறேன். இப்ப 84 பேத்தையும் வச்சுக்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா கர்மத்துக்கு நமக்கு ரைட்ஸ் இருக்கு. இந்த கர்மத்துக்கு ரைட்ஸ் இருக்கக்கூடிய நம்மளை குறிச்சுதான் வந்து பாத்தீங்கன்னா ஏவ ஏஷ சந்நியாச விகல்பக, இந்த 4 விகல்பங்கள் 4 சாய்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நமக்காக சொல்லப்பட்டது. ஏத்து பரமார்த்த தரிசினக சாங்கியாக, எவர்கள் அந்த பிரம்மத்தை பார்க்கக்கூடிய, பரமார்த்த தரிசனம் என்ன அர்த்தம்? பரமார்த்த தரிசனம் முக்கிய சன்னியாசி. அந்த பரமார்த்த தரிசன பிரம்மத்தை நான் அப்படின்னு பார்க்கக்கூடிய அந்த பரமார்த்த சந்நியாசிய சாங்கியாக தேஷாம் ஞான நிஷ்டாயாம் ஏவ, யாரெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் பிரம்மம்னு ஒரு வாட்டி வந்து பாத்தீங்கன்னா நிச்சயமாயிடுச்சோ அவனுக்கு என்ன அதிகாரம் தெரியுங்களா? அவனுக்கு பேர் பாரமார்த்திக சன்னியாசின்னு பேர். அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா எல்லாத்தையும் விட்டுட்டு, யார் சொல்றதையும் கேட்க மாட்டான், யோசிக்க மாட்டான், ஒன்றும் பண்ண மாட்டான், எல்லாத்தையும் விட்டுட்டு ரமணர் மாதிரி வந்து கண்ண முடி உட்காந்துருவான், மரத்தடியில் ஒரு குகையிலையோ மரத்தடியிலையோ எங்கேயோ போய் நிஷ்டைக்காக உட்கார்ந்துருவான். அவன் தான் வந்து பாத்தீங்கன்னா சர்வ கர்ம சந்நியாச லட்சணாயாம் அதிகாரம். அப்ப யாருக்கு ஆத்மான்னு ஒண்ணு தெரிஞ்சிடுச்சோ, நிஷ்கிரியமான
அகர்த்தா அபோக்தான்ற ஆத்மாவை ஒருத்தன் சிரவண மனனத்து மூலமா அறிஞ்சிட்டானோ அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா கர்மத்தை பண்றதுல அதிகாரம் இல்ல. சர்வ கர்மத்தையும் தியாகம் பண்ணிட்டு நிஷ்டையை அடைய வேண்டியது. அப்ப அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா கர்மத்தை சர்வ கர்மங்களையும் தியாகம் பண்றதுதான் அதிகாரம் இருக்கு. ந அந்நியத்திர இதி, அவனுக்கு வேற கர்மத்தையோ கர்ம யோகத்தையோ பண்றதுக்கு ரைட்ஸ் இல்ல. அப்ப கர்ம யோகம் எப்போ வரும்? அப்ப நான் ப்ரிப்பரேஷன்ல தான் கர்ம யோகம், கர்ம பல தியாகம். ஒருத்தன் வந்து பாத்தீங்கன்னா அதனால்தான் 6:3 வந்து பாத்தீங்கன்னா ரெஃபரன்ஸ் எடுத்துக்கணும். 6 ருக்ஷோர் முனேர் யோகம் கர்ம காரணம் உச்சியதே. எவன் யோகத்துல சமநிலையில ஏறணும்னு நினைக்கிறானோ அவனுக்கு கர்மம் தான் சாதனம். கர்மத்தை தியாகம் பண்ணக்கூடாது, கர்ம யோகமா பண்ணணும். அதே வந்து ஒருத்தனுக்கு கர்ம யோகத்தை அபியாசம் பண்ணி 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 மனசு சமநிலை வந்துருச்சு, தான்ல நிக்கிற சாமர்த்தியம் வந்துருச்சு அப்படின்னா அவன் என்ன பண்ணணும்? கர்மத்தை தியாகம் பண்ணணும். ஆரூடஸ்ய தஸ்யைவ சமக்காரணம் உச்சியதே. 6:3 ரெஃபரன்ஸ் எடுத்துங்க. அப்ப அவனே வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணணும்? சமநிலையை அடைஞ்சிட்டான் அப்படின்னா எல்லா கர்மத்தையும் விட்டுட்டு கடமூடி வந்து பாத்தீங்கன்னா நிஷ்டையை சம்பாதிக்கிறதுக்கு எல்லா தர்மம் தானம் எந்த கர்மம் இருந்தாலும் எல்லாத்தையும் விட்டுறணும். விட்டுட்டு வந்து பாத்தீங்கன்னா பேசாம கண்ண மூடி அகமகமகம்னு நிக்கணும். மனசை வந்து சஞ்சலப்படுத்தக்கூடாது. மனசை சஞ்சலப்படுத்தினீங்க அப்படின்னா திரும்ப கீழே இறங்கின மாதிரி ஆயிடும். அதனால நிஷ்டையை சம்பாதிக்கிறதுக்கு சர்வ கர்மத்தையும் சந்நியாசம் பண்ணணும். ந அந்நியத்திர அதிகாரக, வேற எதுலயும் அவனுக்கு அதிகாரம் இல்ல. இது ந தே விகல்பார்காஹா. அப்ப பாரமார்த்திக சன்னியாசின்னு சொல்லக்கூடிய வித்வத் சன்னியாசம் இருக்குல்ல, அவங்கள பத்தி இங்க வந்து 4 பட்சங்கள் சொல்லப்படல. இங்க சொல்லக்கூடிய 4 பட்சங்கள் யாருக்குன்னா நம்மள மாதிரி இருக்கிற அஜ்ஞானியா இருக்கக்கூடிய மோகத்துல பாசிபிள் சன்னியாசம் பண்றதுக்கு பாசிபிள் இருக்கு. நிறைய பேர் சாமி இதை பண்ணுங்க அப்படின்னா, என்னோட சிஷ்யர் ஒருத்தர் இருக்க நோகாம இருக்கணும்னு நினைக்கிறாரு. ஏங்க நோகாம இருக்கக்கூடாதுங்க, நோகணும், உடம்பு நோகணும். கர்மம் பண்ணுங்க அப்படின்னா ஃபேமிலி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டாப் லெவல் ஃபேமிலி. சின்ன வயசுல இருந்தே உடம்பு நோகாமையே ஆட்களை வச்சு வேலை வாங்கி பழகிட்டோம். அப்பா அம்மா வந்து பார்த்தீங்கன்னா எதுலையும் சிரமப்படுத்தவே இல்லை. அப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம்னு கேட்டிங்கன்னா கர்ம யோகத்துக்கும் இறங்கி காரியம் பண்ணுறதுக்கு யாருக்கும் தோண மாட்டேங்குது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இறங்கி காரியம் பண்ணணும். கர்மயோகத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இறங்கி காரியம் பண்ணணும். நம்ம என்ன பண்ணிட்டோம்? தத்துவம் புரியுது எனக்கு போதும் அப்படின்னு நின்ட்டோம். பார்த்தீங்களா, அது பெரிய தோஷம். அப்போ அதுதான் காய கிளேஷ பயாத் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். உடம்பு நோகுமே சாமி, ஆமாம் நோகும். அன்னதானம் பண்ணால் நோகாமல் என்ன பண்ணும்? அன்னதானம் இறங்கினீங்க அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா உடம்பு வந்து பார்த்தீங்கன்னா 2 நாள் ப்ரீ ப்ரொடெக்ஷன் ஒர்க்கு, போஸ்ட் ப்ரொடெக்ஷன் ஒர்க்கு, அதில் இறங்கி எல்லாத்தையும் இறங்கி பண்ணணும். ஒரு அன்னதானம் பண்ணுறதோ இல்லை வந்து ஒரு கோயில் போகிறதோ இது மாதிரி நிறைய காரியங்கள்ல நிஷ்காமியமாக பண்ணதுனால தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கரண சுத்தி உண்டாகும். இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நான் வேணாம் எனக்கு தத்துவம் புரியும்னு நின்னீங்கன்னா சித்த சுத்தி நடக்காது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிளேஷத்தினால, காய கிளேஷத்தினால உடம்பு வலிக்குமே அப்படின்றதுக்காக கர்மத்தை தியாகம் பண்ணவங்க நிறைய. அது தியாகம் இல்லை. அதே மாதிரி மோகத்தினால தியாகம் பண்றவங்களும் நிறைய. அதுவும் நமக்கு பாசிபிள் இருக்கும். அப்போ நமக்காகத்தான் இந்த 4 பட்சங்களை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு. பரமார்த்த சன்னியாசியை பத்தி பேச்சே இல்லை, முடிச்சாச்சு. அப்புறம் லாஸ்ட் லைனுக்கு வந்துடுறேன். ததா உபபாதித்தம் அஸ்மாபிஹி. இந்த விஷயத்தை நம்ம எங்க சொல்லப்பட்டிருக்கு? இது வந்து பார்த்தீங்கன்னா சம்மரி தானே. இந்த 18வது சாப்டர் 17 சாப்டரோட சம்மரி. அப்போ இந்த விஷயம் எங்கெல்லாம் நான் திரும்ப பேசியிருக்கேன் அப்படின்னா ஆச்சாரியார் சொல்றாரு 2வது சாப்டர்ல 21வது ஸ்லோகத்துல, நான் தப்பா தமிழ் எழுதியிருக்கேன் பாருங்க, 2:12 போட்டிருக்கேன், 2:21 போட்டிருக்கேன். வேதா விநாசினம் நித்தியம் அப்படின்ற ஸ்லோகத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா 2வது சாப்டர்ல 21வது ஸ்லோகத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் வந்து ஒரு நிறைய விசாரம் பண்ணியிருக்கேன். அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. அங்க ஒரு கன்க்ளூஷன் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கிளியரா இருக்கு. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, யாரு வந்து பாத்தீங்கன்னா அவிக்ரியா தஸ்மாத் விசேஷிதஸ்ய, அங்க ஒரு சின்ன ஒரு பேராகிராஃப் மட்டும் நான் எடுத்து சொல்றேன். ஆச்சாரியர் அங்க என்ன பண்ணாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, தஸ்மாத் விசேஷிதஸ்ய அவிக்ரியா ஆத்ம தரிசினோ விதுஷோ முமுக்ஷோகோச்ச சர்வகர்ம சந்நியாச ஏவ அதிகாரக ஒரு கன்க்ளூஷன் வர. யாரு சந்நியாசம் எடுத்துக்கிட்டா சரியா இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எவன் தன்னுடைய ஆத்மஸ்வரூபத்தை நிஷ்கிரியம், நிராகாரம், நிர்விகாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய தன்னுடைய ஆத்மஸ்வரூபத்தை தரிசனம் பண்ணினவனோ,
அதுல எவன் நிக்கணும்னு ஆசைப்படுறானோ அப்படிப்பட்ட முமுட்சுதான் சர்வ கர்மங்களையும் தியாகம் பண்ணிட்டு சன்னியாசம் எடுத்துக்க முடியும். அப்ப மீதி இருக்கிறவங்கலாம் வந்து என்ன பண்ணணும்? கர்ம பல தியாகத்தை தான் பண்ணணும். முன்னிய கர்மத்தை விட்டுறக்கூடாது. ஏணிய உதச்சிட்டீங்கன்னா மேலே ஏற முடியாது, தோணியை விட்டுட்டீங்கன்னா கரை சேர முடியாது. அப்ப ஏணி தோணி மாதிரி எது அப்படின்னு கேட்டீங்கன்னா கர்ம பல தியாகம்னு சொல்லக்கூடிய கர்மயோகம். கர்மத்தை தியாகம் பண்றது எப்ப பண்ணணும்? நிஷ்டைக்கு போகும்போது மட்டும்தான் சர்வ கர்ம தியாகத்தை பண்ணணும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நான் 2:21 சொல்லியிருக்கேன். அஸ்மின் பிரதேசே. அது மட்டும் இல்லாம திருத்தீய அத்தியாதௌச்ச, 3வது அத்தியாயத்தோட ஆரம்பத்திலையும் அவதாரிகா பாஷ்யம், 3வது சாப்டரோட அவதாரிகா பாஷ்யம் ரொம்ப விஸ்தாரமா வந்து பாத்தீங்கன்னா நான் சொல்லியிருக்கேன். அந்த விஸ்தாரமா ஒரு 3 பேஜுக்கு 3-4 பேஜுக்கு வந்து பாத்தீங்கன்னா விஸ்தாரமா நான் சொல்லியிருக்கேன் இந்த விஷயத்தை பத்தி. 3-4 பேஜ்ல அதிகமாவே இருக்கு, ரொம்ப பெரிய பாஷ்யம். 3வது சாப்டர்ல அவதாரிகா பாஷ்யத்திலையும் நான் என்ன பண்ணிருக்கேன், இந்த விஷயத்த சொல்லியிருக்கேன். அதனால யாருக்காவது வேணும்னா இந்த 2 பிளேஸ்லயும் எடுத்து பாடத்தை கேட்டுக்கணும். இப்ப லீவ் வரப்போது, ஒரு 3 நாள் லீவ் வரும். அப்ப அந்த 3 நாள் லீவ்ல என்ன பண்ணுங்க, இந்த 2 பார்ட்டையும் 2வது அத்தியாயம் 21வது ஸ்லோகம் வேதா விநாசினம் நித்தியம் அதோட பாஷ்யம், அது போகும் ஒரு 4-5 கிளாஸ்க்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 3வது அத்தியாயத்தில் அவதாரிகா பாஷ்யம், அதுவும் ஒரு 4-5 கிளாஸ் போகும். இந்த 3 நாள் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா அங்கே என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா இப்போ என்ன கிளாரிட்டி வந்துடும். இந்த 2 இடத்துலையும் எங்களால் வந்து பார்த்தீங்கன்னா உபபாதித்தம், எங்களால் நன்றாக ஸ்தாபனம் செய்யப்பட்டது இந்த விஷயம். இதை திரும்பவும் இங்கேயும் நாங்கள் சொல்லி முடிக்கின்றோம் அப்படின்னு ஆச்சாரியர் கம்ப்ளீட் பண்ணுறார். அப்போ நமக்கு என்னது முடியும்? அப்போ நமக்கு இப்போ பண்ண வேண்டியது ஒரே ஒரு விஷயம். 4 பட்சத்தில் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா 3 பட்சத்தை வந்து பார்த்தீங்கன்னா அடாப்ட் பண்ணணும். எது? காமிய கர்மங்களை வந்து பார்த்தீங்கன்னா சதா வர்ஜயே. ஒரு முமுக்ஷு அப்படின்னா என்ன பண்ணணும்? காமிய கர்மங்களை பண்ணவே கூடாது. இது வேணும் அது வேணும்னு பண்ணவே கூடாது. பகவானா பார்த்து என்ன கொடுக்குறாரோ கர்மத்தை பண்ணணும், ஆனால் ஆசைப்பட்டு பண்ணக்கூடாது. அடுத்து காமிய கர்மங்களை பண்ணவே கூடாது, கர்த்தவியம்னு மட்டும்தான் பண்ணணும். எனக்கு கிரகஸ்தர் ஆசிரமத்தில் இருக்கேன், பகவான் கொடுத்துருக்கார். அது எல்லாத்தையும் நான் வந்து என்ன பண்ணுறேன், தேவதைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப பண்ணுறேன், ஒரு பூஜை பண்ணுறேன், புனஸ்காரம் பண்ணுறேன், ஆராதனைகள் பண்ணுறேன். நல்லா வந்து பார்த்தீங்கன்னா கணபதி ஹோமம் பண்ணுறேன், ஒரு ஸ்ரீ சக்கர ஹோமம் பண்ணுறேன், ஸ்ரீ சூக்த ஹோமம் பண்ணுறேன், நவகிரக ஹோமம் பண்ணுறேன். நல்லா வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் பண்ணுறேன். ஆனால் எந்த ஆப்ளிகேஷனும் இருக்கக்கூடாது. ஆப்ளிகேஷன் வந்துச்சு போச்சு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா காமிய கர்மங்களை நிவர்த்தி பண்ணிட்டு பண்ணணும் ஒன்று. 2வது சர்வ கர்மத்தோட பலன்களையும் தியாகம் பண்ணணும். ஈஸ்வரார்ப்பணம் பண்ணணும். அதுக்கப்புறம் 3வது வந்து பார்த்தீங்க அப்படின்னா யஜ்ஞம் தானம் தபசு, இந்த 3 கர்மத்தையும் ந தியாஜ்யம் காரியமேவ திருப்பினாடி சொல்ல போற. இந்த 3த்தையும் விடாம பேய் மாதிரி கமிட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இந்த 3 பட்சத்தை இப்ப அடாப்ட் பண்ணுங்க. இந்த 3மே நம்மளால முடியும். அப்ப சர்வ கர்மத்தையும் தியாகம் பண்றது தோஷம் அப்படின்னு எப்ப தியாகம் பண்ணணும்? நிஷ்டைக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும், அந்த 3வது ஸ்லோகத்துல இருக்க முதல் லைன் இருக்குல்ல, அப்ப இது பண்ணணும். எந்த கர்மயோகம் பண்ணாலும் சித்தம் நான்ல நிக்கிறதுக்கு முடியாது. அப்ப என்ன பண்ணணும், சர்வ கர்மத்தையும் தியாகம் பண்றது கடைசியில வச்சுக்கணும். கடைசி ஸ்டெப்பு தான் சர்வ கர்மத்தையும் தியாகம் பண்ணிட்டு பேசாம நான்ல நிக்கிறது. அப்ப முதல் 3 ஸ்டெப்பை வந்து நம்ம இப்போ அடாப்ட் பண்ணி பண்ண ஆரம்பிக்கணும். இதுதான் சித்தாந்தம். மீதியை நம்ம நாளையிலிருந்து ஆரம்பிப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய பரமாத்மனே நமः. ஸ்ரீ கிருஷ்ண 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 காயேன வாச்சா மனசேந்திரியைர்வா புத்தியாத்மனா வா பிரகிருதேர் ஸ்வபாவாத் கரோமி யத் சகலம் பரஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பயாமி. ஓம் தத்சத். இது பரபிரம்மார்ப்பணமஸ்து. நாராயண நாராயண நாராயண. இந்த மந்திரம் சின்ன வயசுல இருந்தே நம்ம சொல்லிக்கிட்டு இருப்போம் எல்லா இடத்துலையும். ஆனா இதோட தாற்பயம் வந்து பாத்தீங்கன்னா இதுதான் ரொம்ப முக்கியமானது. காயேன வாச்சா மனசேந்திரியர்வா புத்தியாத்மனாவா பிரகிருதேர் சுபாவா கரோமி யத் சகலம் பரஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பயாமி. எல்லா பாவத்திலையும் என்னோட சரீரத்துல வாக்குல மனசுல
புத்தியில எதெல்லாம் பண்றனோ எல்லாம் பகவானுக்கு அர்ப்பணம். தெரிஞ்சோ தெரியாமலையோ எதை பண்ணினாலும் பகவானுக்கு அர்ப்பணம். இதுதான் ரொம்ப வீரியமானது, மனசாந்தி இப்பவே கிடைக்கக்கூடியது. ஆச்சாரியர் வந்து பாத்தீங்கன்னா இதுல சொல்றாரு, என்ன பாரு அர்ஜுனா அப்படின்ற, என்ன பாரு, நான் வந்து பாத்தீங்க அப்படின்னா எனக்கு கர்மத்தினால ஆக வேண்டியது ஒண்ணுமே இல்லை, ஆனால் நான் வந்து கர்மம் பண்ணிக்கிட்டே தானே இருக்கேன். கிருஷ்ணர் வந்து என்னைக்காவது வந்து பாத்தீங்கன்னா சோம்பி போய் உட்கார்ந்துருந்தாரா? அவர் எத்தனை காரியம் பண்ணிட்டு இருந்தார். அவர் பாட்டுக்கு தேமேன்னு உட்கார வேண்டியது தானே. அர்ஜுனனை பார்த்து சொல்றாரு, என்ன பாரு, நான் கர்மம் பண்ணிட்டு இருக்கேன்ல, அப்ப நீ என்ன பண்ணு, கர்மம் பண்ணு. இப்ப நான் உங்கள்கிட்ட நான் சொல்றேன், நான் வந்து பாத்தீங்கன்னா நான் சொல்றேன்ல, நான் இதை பண்றேன் அதை பண்றேன்னு எதுக்காக சொல்றேன் தெரியுங்களா? என்ன பெருமைக்காக சொல்றேன்னு நினைச்சீங்களா? என்ன பெருமைப்படுத்திக்கணும்னு நான் வந்து உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன்னு நினைக்கிறீங்களா? நான் சொல்றேன், நான் பண்றேன் அப்படின்னா நீங்களும் என்ன பண்ணி ஆகணும், என்ன ஃபாலோ பண்ணணும். யஜ்யம் தானம் தபஸை வந்து பாத்தீங்கன்னா நீங்களும் விடாம பேய் மாதிரி பண்ணணும். ராத்திரி தூங்குற வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா காரியம் பண்ணணும். அதனால வந்து பாத்தீங்கன்னா சோம்பி போய் சும்மா உட்கார்ந்துருக்கேன் அப்படின்னு உட்கார்ந்தீங்க, வேஸ்டா போயிடும். அதனால வந்து பாத்தீங்கன்னா கிருஷ்ணர் பண்ணாரு, என்னோட குருநாதர் இன்னும் பண்ணிட்டு இருக்கார், நான் இப்போ உங்களுக்கு பண்ணி காட்டிக்கிட்டு இருக்கேன். அப்ப நீங்களும் வந்து பாத்தீங்கன்னா சும்மா உட்காரக்கூடாது, கர்ம பலனை தியாகம் பண்ணிட்டு பேய் மாதிரி வேலை செய்யணும். ரைட் சார்?